हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु पत्रेषु नित्यं भागवतसेवया भगवतीं उत्तमश्लोके भक्तिं भवति नैष्टिकीम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूले श्रीमते भक्तिवेदान्त स्वामिने नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பக்தர்கள் அனைவரையும் இன்றைய பக்தி விருட்சா வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ மனதை கட்டுப்படுத்துவது அவசியமா அப்படின்னு சொல்லி நம்ம போன வகுப்புல பார்த்தோம். ஸோ அதோடைய ஒரு நன்மை என்ன அப்படிங்கிறதும் நாம போன வகுப்புல பார்த்தோம். இந்த மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில அவசியமான ஒண்ணு. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த மனக்கட்டுப்பாடு இல்லாததுனால சில நேரங்கள்ல சரியான நேரத்துல செய்ய வேண்டிய செயலை செய்யாம விட்டுருவோம், இல்ல செய்யக்கூடாத செயலை என்ன பண்ணுவோம், அந்த சமயத்துல செஞ்சிருவோம். இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மனசுதான். ஸோ இந்த மனசை நம்ம எப்படி ஒரு நியந்திரணம் பண்ண முடியும், எப்படி அதை ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பலர் பல விதங்கள்ல முயற்சி பண்ணுவாங்க. அந்த மனசை நம்ம ஒரு நியந்திரணம் பண்றதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதுல ஒரு நன்மை என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இங்க நமக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது மேலே கீழே வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் அப்படி மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த எல்லா சூழ்நிலையிலையும் நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியா அந்த சூழ்நிலையில நமக்கு ரியாக்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா ஒன்று என்ன பண்ணுவோம், ஓவரா ரியாக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ரியாக்ட் பண்ண தெரியாமலே என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம் பண்ணிடுவோம். ரெண்டுமே பிரச்சனை தான். அதுல குறிப்பா கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல இந்த மனசை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சந்தோஷமான நேரத்துல கூட அதிகமான தப்பு செய்வோமா அப்படின்னு கேட்டா இருக்காது. பட் சந்தோஷமான தருணத்திலையும் தப்பு நடக்கும். ஆனா அதிகப்படியா நம்ம டிப்ரெஷன்ல போறது, ரொம்ப துக்கத்துல போறது அப்படிங்கிறது எப்ப அப்படின்னு கேட்டா துக்கமான ஒரு சமயத்துலதான். ஸோ சந்தோஷமும் துக்கமும் அந்த ரெண்டுமே எதை அடிப்படையில இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம மற்றவர்களுக்கு மத்தியில நம்ம சமமா இருக்கிறோமா, அவங்களோட மேல இருக்கிறோமா, இல்ல அவங்களோட கீழே இருக்கிறோமா அப்படிங்கிறத வச்சுதான். எல்லாரும் எல்லாரும் அப்படின்னு சொன்னா எஸ், எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற ஒரு முயற்சியில தான் எல்லாருமே ஈடுபடுறாங்க. எல்லாருமே ஈடுபடுறோம். ஆனா எல்லாருமே அப்படி ஒரு முயற்சியில ஈடுபட்டா கூட எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு நிலையை அடைவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அந்த வெற்றியில டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்க அந்த நிலையை அடையிறதுல டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து என்ன பண்ணுவோம், ஏன் என்னால அதை பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு நாம துன்பப்படுறது உண்டு, வருத்தப்படுவோம்.
ஸோ அடிப்படையில் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மனசு. இந்த மனசு வந்து என்ன பண்ணுது, மற்றவர்களோட எப்பயுமே கம்பேர் பண்ணி நம்மளை வந்து ஆஹ், துக்கத்துக்கு ஆளாக்குது. இல்லை அப்படின்னு சொன்னா சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ அந்த ரெண்டுமே வந்து நமக்கு சரியான அளவுல, சரியான நேரத்துல, சரியான இடத்துல அது நமக்கு வந்து வெளிப்படணும். இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமை கொடுக்குது அப்படிங்கிறது நம்மளே நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு யானை அது வந்து கோவிலில் இருக்கும். கோவிலில் இருக்கக்கூடிய யானை வந்து ஊருக்குள்ள வந்து சில நேரங்கள்ல வரும். அப்படி ஊருக்குள்ள அந்த யானை வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். அப்படியே யானை பின்னாடி வந்து சந்தோஷமா ஓடுவோம், ஏய் ஊருக்குள்ள யானை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஓ, யானை வர்றத வந்து ஒரு ஆஸ்பீசியஸா வந்து நினைப்பாங்க. அதை வந்து வணங்குவாங்க. அதுக்கு ஏதாவது வந்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இதெல்லாமே வந்து பெரியவங்க பண்ணுவாங்க. இதுக்கு நடுவுல அந்த ஊருக்குள்ள தெருவில் இருக்கக்கூடிய நாய் அது வந்து என்ன பண்ணும், அந்த யானையை பார்த்து வந்து பயங்கரமா வந்து குலைக்கும். அந்த யானை அந்த தெருவை கிராஸ் பண்ணி போற வரைக்கும் அது வந்து குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன் இந்த நாய் வந்து குலைக்குது, இதுக்கு ஏதாவது வந்து ஒரு காரணம் இருக்கா? இந்த யானை வந்து அந்த நாயோடைய ஒரு சாப்பாடை வந்து எடுத்துச்சா, இல்ல அந்த நாய் தங்கி இருக்கக்கூடிய இடத்த அது வந்து சேதப்படுத்துச்சா? எந்த விதமான முன்பகையும் கிடையாது. அந்த யானைக்கும் நாய்க்கும் எந்த விதமான முன்பகையும் கிடையாது, முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. ஆனாலும் வந்து அந்த நாயினால வந்து என்ன பண்ண முடியாது, அந்த யானையை வந்துட்டு போறத வந்து பொறுத்துக்க முடியாது. அந்த நாய் வந்து என்ன பண்ணுவோம், குலைச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தெருவுல தான் நானும் இருக்கிறேன், இவ்வளவு நாளா இருக்கிறேன். நான் வந்து என்ன பண்றேன், இந்த தெருவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா வந்து இந்த ஜனங்க வந்து இந்த மாதிரி என்னைய வந்து வரவேற்கிறதே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கறதே கிடையாது. இந்த மாதிரி எங்கிட்டலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களா? கிடையாது. அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க, என்னைய வந்து அவமதிக்கிறாங்க, சாப்பாடு போடுறது இல்ல, கல்லெடுத்து அடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நடக்குதே அப்படின்னு அந்த நாய் வந்து என்ன பண்ணுது, அந்த பொறாமையினால வந்து அந்த யானையை பார்த்து வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த யானை வந்து எதையுமே கண்டுக்காம வந்து என்ன பண்ணும், அது பாட்டுக்கு அசராம நடந்து போய்கிட்டே இருக்கும் அமைதியா. அதுக்கு வந்து ஜனங்க வந்து அதை வணங்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்கங்கிறதும் அதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த நாய் வந்து தன்னைய பார்த்து வந்து குலைக்குது, கோபப்படுது அப்படிங்கிறதும் அந்த யானைக்கு எந்த ஒரு விஷயமும் அதை ஒரு விஷயமாவே அது பார்க்காது. இன்னொரு பக்கம் குழந்தைங்களாம் அதை பார்த்து சந்தோஷமா வந்து ஆஹ் துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்க. அதுலேயும் அந்த யானைக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே கிடையாது. அந்த யானை என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு வந்து இந்த தெரு வழியா என்னைய வந்து என்னுடைய பாகன் அவன் வந்து என்ன பண்றான், கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். கிடைச்சிறது என்ன கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்காட்டினாலும் சந்தோஷம். ஏன்னா கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க வந்து சாப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த யானை வந்து எதனாலையுமே வந்து பாதிக்கப்படாம என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஸ்திரமான ஒரு மனநிலை. இந்த ஒரு மனநிலைய நாம நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கடைபிடிக்க முயற்சி செய்யணும். ஸோ நம்மளை சில நேரங்கள்ல வந்துட்டு சிலர் வந்து பாராட்டலாம், சிலர் வந்து நம்மளை திட்டலாம். இப்படி எதுவா இருந்தாலும் நாம வந்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டையுமே வந்து சமமா பார்க்கிறதுக்கு நமக்கு வந்து தெரியணும். ஆஹ் அதே மாதிரிதான் வெற்றியோ தோல்வியோ, இந்த ரெண்டையுமே வந்து நாம வந்து என்ன பண்ணணும், சமமா பார்க்கிறதுக்கு நாம வந்து முயற்சி செய்யணும். ஸோ எப்போ நாம வந்து இத சமமா பார்க்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரெயின் ஆயிட்டோமோ, இல்லை அந்த நிலைமையில இருக்கிறோமோ, அப்போ நாம வந்து ஆல்ரெடி ஒரு யோகத்துல தான் இருக்கிறோம். நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
ஆஹ் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹனிபி, தேனீ இருக்கு. அந்த தேனீ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடினமா உழைக்கணும், கடினமா உழைக்கும். சுறுசுறுப்பான ஒரு பிராணி, ஒரு ஜீவன் எது அப்படின்னு கேட்டா அது தேனீன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும்? நாள் முழுவதும் சுத்தி திரிஞ்சு, பல இடங்களை சுத்தி திரிஞ்சு, பல பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து என்ன பண்ணும், தேன் கூட்டுல வந்து சேகரிக்கும். அது எல்லாம் வந்து பெருசா வந்து தேன் சேகரிச்சு வச்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரி ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், போய் அந்த தேனியெல்லாம் விரட்டிட்டு அந்த தேனெல்லாம் எடுத்துட்டு போயிடும். அப்ப அந்த தேனி என்ன பண்ணாது, ஓ, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு நான் சேர்த்தேன், இது எல்லாமே வந்துட்டு நான் அனுபவிக்க முடியாம நான் வீணா, அது எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து என்ன ஆகாது, டிப்ரெஷன்ல உட்காந்துராது. அது வந்து எனக்கு வந்து தோல்வி கிடைச்சிருச்சு, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாது, அது வந்து நாளையில இருந்து நான் இனிமே தேன் சேகரிக்கிறத நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணாங்க. அது என்ன பண்ணும், திரும்பவும் திரும்பவும் வந்து என்ன பண்ணும், அதோடைய வேலையை கண்டினியூஸா அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், அந்த வேலையை அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு மாற்றமுமே வந்து இருக்காது. தேன் அது வந்து சேகரிச்சு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து இருக்கிற வரைக்கும் ஓகே. போயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட வந்து பாதரே பண்ணாது, அதை பத்தி கவலையே படாது, அதை மனசுல கொஞ்சம் கூட வந்து எடுத்துக்காது, இவ்வளவு கஷ்டப்பட்டு அது வந்து வீணா போச்சே அப்படின்னு சொல்லி. ஆனா நாமளா இருந்தா வாழ்க்கையில சின்ன ஒரு விஷயங்கள் கூட ஒரு முயற்சி செஞ்சு அந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உடனே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ச்சே, இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போச்சே அப்படின்னு சொல்லி. ம். அதுக்கப்புறமா அந்த செயலை செய்யறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டே வராது. பல உதாரணம் சொல்லலாம். சமையல்லையே வந்து சமைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஐட்டம் ட்ரை பண்ணுவோம். அந்த ஐட்டம் ட்ரை பண்ணி அது வந்து சரியா வரல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான், சார் இவ்வளவு ட்ரை பண்ணி எல்லாம் வேஸ்டா போச்சே, இனிமே நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த பதார்த்தத்தை நம்ம வந்து முயற்சி செய்ய மாட்டோம் பண்றதுக்கு. இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தி மாதாஜிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல தெரியுது. ஸோ இது எல்லாருக்கும் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் தான். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சமையல்ல வந்து சொன்னேன். பட் பல செயல்கள்ல இது மாதிரி நம்ம வந்து நடந்திருப்போம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இந்த மனசை வந்து சமமா வச்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியல. ஸோ இந்த மனசை சமமா வச்சுக்கிறதுக்கு பலர் பல விதங்கள்ல வந்து முயற்சி செய்யறாங்க. அதை அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, யோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான யோகம் அப்படின்னு சொன்னா என்ன, தியானம்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, மனச எப்போ ஒருத்தர்னால வந்து சமநிலைக்கு கொண்டு வர முடியுதோ அதுதான் உண்மையான யோகம். அந்த உண்மையான யோகம்னா என்ன, அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணம். யோகம் தியானம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் திவக்தா ஜனஞ்சய வித்யா சித்தையோ சமாபூத்வா சமத்துவம் யோக யுச்சதே. பகவத்கீதை உண்மை உருவில் 2.48. மொழிபெயர்ப்பு. யோகத்தில் உறுதி கொள்ள அர்ஜுனா, வெற்றி அல்லது தோல்வியின் பற்றை துறந்து கடமையை செய். இது போன்ற மன உரிமையை யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. பொருளுரை. அர்ஜுனன் யோகத்தில் செயலாற்ற வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். யோகம் என்றால் என்ன? யோகம் என்றால் எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்கும் புலன்களை கட்டுப்படுத்தி மனதை முழுமுதற் கடவுளின் மீது நிலைநிறுத்துவதாகும். முழுமுதற் கடவுள் யார்? கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். அவரே போரிட சொல்லும் போது போரின் விளைவுகளில் அர்ஜுனன் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. வெற்றியோ அல்லது தோல்வியோ அது பகவானை சேர்ந்தது. ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறார். கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே உண்மையான யோகம். கிருஷ்ண உணர்வெனும் பயிற்சியில் இது பயிலப்படுகிறது. கிருஷ்ண உணர்வால் மட்டுமே தான் உரிமையாளன் என்ற உணர்வை விட்டொழிக்க முடியும். ஒருவன் கிருஷ்ணரின் தொண்டனாக ஆக வேண்டும் அல்லது கிருஷ்ணரின் தொண்டனுக்கு தொண்டனாக ஆக வேண்டும். இதுவே கிருஷ்ண உணர்வின் முறையான கடமைகளை செய்ய சரியான வழி. யோகத்தில் செயலாற்ற இது மட்டுமே உதவும். ஹரே கிருஷ்ண. யோகா என்பதன் பொருள் இணைதல். இப்பொழுது நம்முடைய கட்டுண்ட நிலையில் நாம் உன்னதமானவரின் பகுதி மற்றும்
துணுக்கு ஆக இருந்தாலும் ஆனால் நாம் இப்பொழுது பிரிக்கப்பட்டு உள்ளோம். அதே உதாரணம் விரல் உங்கள் உடலின் பகுதி மற்றும் துணுக்கு. ஆனால் அது துண்டிக்கப்பட்டால் அதற்கு மதிப்பே இல்லை. ஆனால் இந்த உடலுடன் இணைந்து இருக்கும் வரை அதனுடைய மதிப்பு $1,00,00,000 அல்லது அதற்கு மேலேயும் இருக்கும். ஏதாவது நோய் வந்தால் அதை குணப்படுத்த எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் உன்னால் செலவு செய்ய முடியும். அதே போல் இந்த நிமிடம் நாம் பௌதீக இயற்கையின் கட்டுண்ட நிலையில் உள்ளோம். நாம் கடவுளிடம் இருந்து பிரிக்கப்பட்டு உள்ளோம். அதனால் நாம் கடவுளிடம் பேசுவதற்கு, கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்கு, கடவுளுடன் நமக்கு இருக்கும் உறவு முறையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் தயங்குகின்றோம். நேர விஷயம் மட்டுமே என நாம் நினைக்கின்றோம். இந்த கூட்டத்தில் நேர விரயம் நேர விரயம் மட்டுமே என நாம் நினைக்கின்றோம். இந்த கூட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தெரியும், இந்த ஆலயம் கிருஷ்ண உணர்வு ஆலயம் கடவுளை பற்றி பேசுகின்றது. அல்லது எந்த மாதா இயேசு கோவிலிலும் மக்கள் மிக அதிகமாக ஆர்வம் கொண்டவர்களாக இல்லை. ஆன்மீக முன்னேற்றம் என்ற பெயரில் இருக்கும் ஒரு வகையான பொழுதுபோக்கு. வேறு விதத்தில் இது நேர விரயம் மட்டுமே என அவர்கள் நினைக்கின்றனர். இந்த கிளப்பில் இந்த நேரத்தை கொஞ்சம் பணம் சம்பாதிக்க சிறப்பாக உபயோகப்படுத்தலாம், அல்லது கிளப்பில் சந்தோஷமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஓட்டலில் புலன் இன்பத்திற்காக செலவு செய்யலாம் என அவர்கள் நினைக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. Yes, thank you. Oh. Yes. கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்றாரு, அர்ஜுனனை வந்து யோகத்துல உறுதியாயிரு, சண்டை பண்ணு அப்படிங்கிறாரு. அது எப்படி யோகத்துல வந்து உறுதியா இருந்துக்கிட்டு சண்டையும் போட முடியும்? இது ரொம்ப ரொம்ப கான்ஃபிளிக்டான ஒரு விஷயம். ஒண்ணு வந்து யோகம் பண்ணணும், இல்லை அப்படின்னா சண்டை போடணும். அது எப்படி ரெண்டும் ஒரே நேரத்துல வந்து பண்ண முடியும்? நம்ம ஒரு நேரத்துல ஒரு செயல் பண்ணாலே நமக்கு வந்துட்டு ஒழுங்கா பண்ண முடியல. அதுல நாம வந்து பல விஷயங்களை வந்து யோசிச்சு என்ன பண்றோம், அதுல வந்து நம்ம கோட்டை விட்டுறோம். ஆனா கிருஷ்ணர் இங்க வந்து என்ன பண்றாரு, யோகமும் பண்ணுங்கிறாரு, அதே நேரத்துல சண்டையும் பண்ணணும் அப்படிங்கிறாரு. எதனால யோகமும் சண்டை போட்டதும் அப்படிங்கிறது ஒன்னா இருக்க முடியுமா? கரெக்டா இது சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க யாராவது. பற்றற்ற நிலையில அது சண்டை போட்டா அது வந்து யோகம் தானே பிரபு, கடமைத்தானே செய்யறாரு. அதுதான் எப்படி யோகம்? கிருஷ்ணரோட கட்டளைக்கு தானே கீழ்ப்படுகிறது தானே யோகம். அததான் எப்படி யோகம்னு சொல்றீங்க? பிகாஸ் அதுல வர நல்லது கெட்டது வந்து நமக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது பிரபுஜி. அதனால அது யோகமா? ஆமா, ஆமா பிகாஸ் பிரபு. அந்த பேட் கர்மா எதுவும் வராது. ஏன்னா அது கிருஷ்ணன் சொல்லி கேட்கிறோம், அதனால ஆமா. குட் அண்ட் பேட் அஃபெக்ட் ஆகாது, ரைட்? ஆஹா. அதை பத்தி யோசிக்க வேணாம், அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இல்ல பிரபுஜி. காமன யோகம்னா என்ன மீனிங்? ஒரு எனக்கு இந்த கிருஷ்ணரோட யோகம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் யோகம் சொல்றாங்க பிரபு. இன்னொன்னு வந்து பற்றற்ற நிலையில வெற்றி தோல்வியின் பற்றை துறப்பதே யோகம் என்று சொல்கிறார். ஓகே, கரெக்டு, கடைசியா சொன்னது. பட் யோகம் அப்படின்னு சொன்னா இங்க ரெண்டு விதமான அர்த்தத்துல வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு. ஒண்ணு வந்து யோகம் அப்படின்னு சொன்னா ஒரு நம்மளோட உயர்வான ஒரு வஸ்துவோட நம்ம வந்து தொடர்பு கொள்றது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அதுக்கப்புறமா அந்த ஒரு தொடர்புனால ஒரு சமநிலையை அடைகிறது அப்படிங்கிறது தான் வந்து அந்த யோகம். அதுதான் அந்த யோகத்துடைய ஒரு பலன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்.
ஆனா அர்ஜுனன் இங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னா, ஆஹ் அந்த ஒரு தொடர்பு இல்லாம, அந்த ஒரு உயர்ந்த வஸ்துவோட தொடர்பு இல்லாம நான் வந்து பிசிக்கலான ஒரு யோகம் பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். ஸோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு செயல் நம்ம வந்து செய்யும் போது அந்த செயல்னால வந்து ஒரு உன்னதமான ஒரு நன்மை நமக்கு வந்து கிடைக்குதா, அது உன்னதமான ஒரு நன்மைக்காக இருக்குதா அப்படின்ற அந்த ஒரு ஆலோசனை இல்லாம டெம்பரரியா இந்த செயல் நான் செஞ்சா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நாம நினைச்சு செஞ்சோம்னா அது வந்து புலனின்பம். அது வந்து யோகம் கிடையாது. புரியுதா சொல்றது? இன்னொரு தடவை சொல்லுங்க பிரபுஜி ப்ளீஸ். நாம ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் உயர்ந்த ஒரு நன்மையை கொடுக்குதா அப்படின்ற அந்த ஒரு குறிக்கோளோட ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் வந்து யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லாம தற்காலிகமான ஒரு இன்பத்துக்காக, தனிப்பட்ட என்னுடைய ஒருத்தருடைய இன்பத்துக்காக செய்யும் போது அது யோகம்னு சொல்ல முடியாது. எதனால அப்படின்னு சொன்னா, உன்னதமான ஒரு குறிக்கோளுக்காக, உயர்ந்த ஒரு வஸ்துவோட ஒரு தொடர்பு கொள்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்ல நமக்கு பல சிரமங்கள் வந்து இருக்கும். அப்ப இந்த சிரமங்களை வந்து நாம என்ன பண்றோம், பொறுத்துக்கிறோம். அந்த சிரமங்களை நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு உன்னதமான ஒரு இலக்குக்காக நம்ம வந்து முயற்சி செய்யறோம். அப்போ நாம வந்து என்ன பண்ண மாட்டோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு மேல நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் டாப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்போ அவர் வந்து அது ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோள். அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுவாரு, மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட மாதிரி வந்துட்டு போய் விளையாடுறது, சினிமாவுக்கு போறது, அப்புறமா வந்துட்டு ட்ரிப் போறது, இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ண மாட்டாரு, டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு, என்னுடைய இலக்கு வந்து காலேஜ் டாப்பரா வரதா இருக்கிறதுனால நான் இப்ப என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் வந்து விட்டுட்டு நான் அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தியாகம் பண்ணுவார். இது லௌகிகமான ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வந்து என்ன சொல்றாரு, இப்போ நீ வந்து டெம்பரவரியா உன்னுடைய ஒரு இன்பத்துக்காக நீ வந்து உடல் சார்ந்த ஒரு யோகத்தை பண்ற அப்படின்னு நீ நினைக்கிறியே, அது உண்மையான ஒரு யோகம் கிடையாது. யோகம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணணும், உனக்கு உன்னதமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், அது உயர்ந்த ஒரு நோக்கத்தை கொண்டதா இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாரு. உன்னதமான நன்மை, அந்த உயர்ந்த நோக்கம் அப்படிங்கிறது என்ன, அது கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக செயல்படுறது. கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக செயல்படுறது மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான நோக்கமாகவும் உயர்ந்த செயலாகவும் இருக்க முடியுமே தவிர, எனக்கு ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து அது உன்னதமான ஒரு செயலா கருத முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஒரு சுய விருப்பு வெறுப்புக்காக செய்யக்கூடிய செயல் வந்து நம்மளையே பல நேரத்துல அது வந்து திருப்திப்படுத்தாது. அது நம்மளையே திருப்திப்படுத்தலைங்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தும்? ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஃபெஸ்டிவல் வருது, தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு சேரீ இதுதான் வாங்கணும்னு நீங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க. 10,000 ரூபாய் அந்த சேரீ வாங்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆனா வீட்டுல சூழ்நிலையே சரியில்லை, இல்லை அப்படின்னு சொன்னா கணவர் இந்த நேரத்துல எதுக்கு வந்து செலவு பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. ஆனா நாம வந்து விடுவோமா? எப்படியோ எனக்கு கண்டிப்பா வந்து இது வேணும்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடம் பிடிச்சி சந்தோஷம் கூட வாங்கிடும். எனக்கு வந்து வாங்கி தர மாட்டீங்களா, இது கேட்கறதுக்கு கூட எனக்கு வந்து உரிமை இல்லையா அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுவோம், டயலாக்லாம் பேசி அப்புறமா அவரை அப்செட் பண்ணி எப்படியோ எனக்கு இது கிடைச்சா போதும் சொல்லி வாங்கிடுவோம். வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு வாரத்திலேயே வந்துட்டு அதை விட இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு நல்ல சேரீ கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். சே, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து இதை வாங்கிட்டேனே, பேசாம நான் அதை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அத பொங்கலுக்கு கடைசியில வச்சுக்கலாம். வந்துட்டு ஆ பொங்கலோட எய்மா வச்சுக்கலாம் பிரபுஜி. எப்படி
பொங்கலோட எய்மா வச்சுக்கலாம் பிரபு. தைப்பொங்கலோட எய்மா. நீங்க எந்த எய்மானாலும் வச்சுக்கோங்க. பட் ஆனா வந்து இப்ப அதுக்கப்புறமா நமக்கு வந்து என்ன ஆயிரும், இன்னொருத்தவங்க நம்மளை விட வந்துட்டு ஒரு நல்ல சேரீ கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு இது வாங்கினதுக்கு அது வாங்கி இருந்திருக்கலாமே அப்படின்னு நாம வந்து நினைப்போம். அப்போ ஒரே செயல், ஒரு செயல் எது நமக்கு வந்து இன்பத்தை கொடுக்கும்னு நினைச்சு நம்ம பண்றோமோ, அதுக்கப்புறமா அது நமக்கே கூட வந்து ஒரு திருப்தியை கொடுக்காத ஆஹ், அனுபவம் நமக்கே வந்து பலமுறை வந்து ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த சேரீ வாங்கணுங்கிறதுக்காக சண்டை போட்டோம், அதுல ஒரு துக்கம். அதை வாங்கி கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேலேயே நமக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை, திரும்பவும் ஒரு துக்கம். ஸோ இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கு. ஸோ அப்போ நம்மளுடைய மனசை என்ன பண்ணுது, ஒரு நேரத்துல வந்து இது வேணும்னு சொல்லி அதை அடையணுன்றதுக்காக வந்து துக்கத்துல இருக்கு. இன்னொரு சமயம் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் அதுல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம வந்து என்ன ஆயிருது, திரும்பவும் துக்கத்துல இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில மத்தியில ஒரே ஒரு சின்ன காலம், அந்த டைம்ல மட்டும் நமக்கு வந்து நான் வந்து நான் நினைச்சதை வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து உறுதியான ஒரு மனநிலை கிடையாது, சமமான ஒரு மனநிலை கிடையாது. ஸோ இப்படி ஒரு மனநிலையில இருக்கிறவங்கனால வந்து என்ன பண்ண முடியாது, யோகத்தை பண்ண முடியாதுங்கிறது தான் கிருஷ்ணர் இங்க சொல்லக்கூடியது. அர்ஜுனன் அதுதான் பண்றான். அர்ஜுனனுடைய ஒரு நிலைமை இதுதான். அவன் வந்து ராஜ்யம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து முதல்ல துக்கத்துல இருந்தான். சூதாட்டத்துல எங்களை எல்லாரும் வந்து இப்படி ஏமாத்திட்டாங்க, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி துக்கத்துல இருந்தான். ஓகே, சமாதானம் பேசி எப்படியாவது வந்து ராஜ்யத்தை வாங்கிட்டா நாங்க ராஜ்யத்தை ஆண்டுட்டு நாங்க நிம்மதியா இருப்போம்னு நினைச்சான். ஆனா அது நடக்கல. அதுக்கப்புறமா யுத்தம் பண்ணாலும் எங்களுக்கு ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, யுத்தத்துக்கும் வந்துட்டான். இப்ப யுத்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் வந்து என்ன ஆகல, அவனுக்கு வந்து திருப்தி வந்து இல்லை. ஸோ இப்படி அவன் எதுக்காக வந்து ஒரு முயற்சியை செய்யணும்னு நினைச்சானோ அதுலயே அவனுக்கு வந்து என்ன இல்லை, திருப்தி சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை. ராஜ்யம் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் அவனுக்கு வந்துட்டு சந்தோஷம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில நீ வந்து யுத்தத்தை விட்டுட்டு போனாலும் வந்து எப்படிதான் இருப்ப, துக்கத்துல தான் இருப்ப அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஏன்னா ஒரு விஷயம் ஆல்ரெடி வந்து கிடைக்கலங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து துக்கப்பட்டுட்டு இருக்கிறப்போ வெளிப்படையா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு துறவை நம்ம வந்து காமிக்கலாம். ஆனாலும் உள்ளுக்குள்ள வந்து என்ன இருக்கும், அந்த ஏக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். நம்மளே வீட்டுல இருந்தப்போ நம்ம கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது கூட பிறந்தவங்க வந்து இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரே விஷயத்துக்காக வந்து அடம் பிடிச்சிருப்போம். அப்போ அம்மாவோ அப்பாவோ என்ன பண்ணுவாங்க, எப்படியோ வந்து நம்மளை வந்து சமாதானம் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிறத வந்து நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க பேச்சை கேட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு அரை மனசாதான் வந்து என்ன பண்ணியிருப்போம், அதை அவங்க கிட்ட வந்து கொடுத்துருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து என்ன இருக்கும், அச்சச்சோ கொடுத்துட்டேனே அப்படின்ற அந்த வருத்தம் வந்து நமக்குள்ள வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கொடுக்குறப்பயே அதை பத்தின முழுமையான அந்த ஒரு ஞானத்தோட நம்ம வந்து கொடுக்கல, முழுமையான ஒரு அன்போட நம்ம வந்து கொடுக்கல. அதனால என்ன பண்ணுவோம், கொடுத்ததுக்கு அப்புறமா அதை நினைச்சு வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்போம். அது மாதிரிதான் அர்ஜுனன் இங்க வந்து முதல்ல ராஜ்யம் போயிருச்சேன்னு சொல்லிதான் அழுதான். இப்போ ராஜ்யமே வேண்டாம்னு சொல்லி போனா கூட திரும்ப காட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன நினைப்பான், ஓ ஒருவேளை நான் வந்து யுத்தம் பண்ணியிருந்திருக்கலாமோ, கிருஷ்ணர் வந்து சொன்னாரு நான் தான் கேட்காம வந்துட்டேன், இப்ப வந்து நான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே, என்னோட கூட வந்து திரௌபதி என்னால கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேண்டியிருக்கும், திரும்பவும் வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து கட்டுண்ட ஜீவாத்மாவுடைய ஒரு மனநிலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலைய நாம வந்து இந்த அஷ்டாங்க யோகத்து மூலமா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. இந்த மனநிலையை நம்ம வந்து தாண்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும், நம்மள
உன்னதமான ஒரு விஷயத்தோட வஸ்துவோட நம்மளை வந்து தொடர்பு படுத்திக்கணும். அதுதான் வந்து என்ன, கிருஷ்ணர். கிருஷ்ணரே வந்து இத பண்ணு அப்படின்னு வந்து சொல்லும் போது அப்ப நம்ம அதை பண்றது கரெக்ட். ஏன்னா அதுக்கு மேல அதுல வரக்கூடிய விளைவு யாரை சார்ந்தது அப்படின்னு சொன்னா அது கிருஷ்ணரை சார்ந்தது. நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா வீட்ல வந்து நம்ம குழந்தைங்களை வந்து சம்டைம்ஸ் இது பண்ணலாம், இது படி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துல நாம வந்து என்ன பண்றோம், சஜஸ்ட் பண்றோம். சம்டைம்ஸ் ஏதோ நீங்க வந்து குழந்தைய வந்து கடையில வந்து வாங்கிட்டு வர சொல்றீங்க, ஷாப்பிங் மாலுக்கு போக சொல்றீங்க, ஏதோ வாங்கிட்டு வர சொல்றீங்க. பர்டிகுலரா நீங்க வந்து ஒன்னு சஜஸ்ட் பண்ணி இதுதான் வாங்கிட்டு வரணும்னு நீங்க சொல்றீங்க. அந்த பர்டிகுலரான ஒரு பொருள் வந்து நல்லதா கெட்டதா, அது வந்து லாபமா நஷ்டமா, இத பத்தி ஏதாவது வந்துட்டு குழந்தைங்க வந்து கவலைப்படுவாங்களா, ஏதாவது யோசிப்பாங்களா சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு கவலைப்படாம அதை வாங்கி கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருவாங்களா? ம்ஹும். அத வேணும்னு அடம் இல்லம்மா. பிடிப்பாங்க. என்னாச்சு? அது வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க பிரபுஜி. எதை நான் பத்தியும் பேசுனது யோசிக்க மாட்டாங்க. நான் பேசுனது கேட்டுச்சா? நீங்க பர்டிகுலரா ஒன்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லும் போது குழந்தைங்க அது நல்லதா கெட்டதா லாபமா நஷ்டமா, அதை விட வேற ஏதாவது பணம் கம்மியானது இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பாங்களா? சொன்னதை கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வருவாங்களா? சொன்னதை சொன்னதை வாங்கிட்டு கண்ண வருவாங்க, மூடிட்டு வாழ்க்கை. வாங்கிட்டு வருவாங்க. ஆஹ் அவ்வளவுதான். அது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதுல வந்து என்ன லாபம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி அவங்க ஏதாவது கொஞ்சமாச்சும் கவலைப்படுவாங்களா? அவங்களுக்கு தெரியாது இல்ல பிரபுஜி. இல்ல நான் என்ன பண்றது, நீ சொல்ற நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தேன். ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆமா நீங்க தான் வந்து எதை சொல்லுவீங்க, சொன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடுவியா, ஒரு நிமிஷம் அங்க நின்னு யோசிக்க மாட்டேயா, வேற ஏதாவது செக் பண்ணி நல்லதா பார்த்து எடுத்துட்டு வரலாம்ல அப்படின்னு அதுக்கப்புறம் நாம தான் சொல்லுவோம் இல்லையா? ஆமா ஸோ அதனால இங்க கிருஷ்ணர் வந்து இப்படி நீ வந்து யுத்தம் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா அதுல வரக்கூடிய வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு வந்து இல்லை. அது எப்படி அர்ஜுனனுக்கு வந்து அந்த ஒரு வருத்தம் இல்லாம இருக்க முடியும்? ஏன்னா யுத்தம் பண்றது அவன். அந்த யுத்தத்துல வந்து நஷ்டம் வந்தா அது யாருக்கு வரும்? அவனுக்கு தானே வரும். அதுல அவன் எப்படி வந்து கேர் பண்ணாம இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அர்ஜுனன் அதை வந்து கேர் பண்ணாம இருக்க முடியுமா? நீ இன் வந்து ஜென்ரல் கவலை. இன் ஜென்ரல் பார்த்தா அவன் கவலைப்படுவார் தான் பிரபுஜி, ரைட்? ஏன்னா நம்ம ஐயோ நம்ம பண்ணிட்டோமேன்னு தான் தோணும், ரைட்? ம். நம்மளால இறந்து போயிட்டாங்களே, இவ்வளவு பேர் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருத்தமா தான் இருக்கும். வருத்தப்படுறது கரெக்ட், யா, வருத்தப்படணும்னு சொல்றேன். ஆமா பிரபுஜி, எஸ், இன் ஜென்ரல், யா யா. ஓகே, வெரி குட். வேற யாராவது? கிருஷ்ணர் சொல்றாரு நீ கவலைப்பட தேவையில்லை, லாபமோ நஷ்டத்தை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை, நீ வந்து என்ன பண்ண உன் கடமைக்காக நீ பண்ணு அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாருங்கிறதுக்காக பண்ணிட்டா அதுல வந்து நஷ்டத்தை அனுபவிக்க போறது அர்ஜுனன் தான். ஸோ அப்ப அர்ஜுனன் அதை யோசிச்சு ஆஹ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறது கரெக்டா, இல்ல கிருஷ்ணர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக பண்றதுங்கிறது கரெக்டா? அவன் அந்த மனநிலைக்கு வரணும் பிரபுஜி, ரைட்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க எக்ஸாம்பிள், அந்த குழந்தை ஓல்ட் இனஃபா இருந்தா, சொல்றேன் ஓல்ட் இனஃபா இருந்தா ஓகே, கரெக்ட், ஐயோ அம்மா சொன்னா பட் இது வந்து விலை ஜாஸ்தியா இருக்கு, இல்ல கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்கு வேற அப்படின்னு தோணும். அந்த மனநிலை, அந்த அந்த ஒரு பக்குவம் வரணும். லைக் நான் கிட்ஸ் விஷயத்துல சொல்றேன். அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு சின்ன குழந்தையா, ஒரு 10 வயசு குழந்தைய அனுப்புறதுக்கு ஒரு 20 வயசு குழந்தைய அனுப்புறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்? அந்த மெச்சூரிட்டி, ரைட், அது இருந்தா தே வில் சி, இல்லைன்னா தே வில் கண்ண முடியும் வாங்கி வந்து சாமான கொடுத்துருப்பாங்க வீட்டுல, ரைட்? சேம் திங் அர்ஜுனன் அந்த மனநிலைக்கு அவன் வரணும். தட்ஸ் அ மெயின் திங். அர்ஜுனன் இப்ப 10 வயசு குழந்தைங்கிறீங்களா 20 வயசு பையங்கிறீங்களா? அவர் ஓல்டு தான். அந்த இது வந்து டிஃபரெண்ட் பிரபுதி, ரைட்? சோ இது போர்ல இவ்வளவு பேர் இறக்குறாங்கன்றது டிஃபரெண்ட். சோ அந்த அந்த ஒரு வரணும் அவருக்கு. சோ அந்த இல்லாதனால அவர் குழம்பினாரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்?
அதனாலதான் அவர் ஒரு மாதிரி இத தடுமாறினாரு. சோ கிருஷ்ணர் அப்புறமா இவ்வளவு சொல்லி தென் he come to the conclusion. ம் எஸ், வெரி குட், நல்லா அழகா சொன்னீங்க. ஏன்னா அந்த பக்குவத்தோட இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆலோசனை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அவன் செய்யக்கூடிய அந்த செயல், அந்த கடமையிலேயே அவனுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படிங்கிறப்போ, அவனுக்கு சொந்தமா டிசிஷன் எடுக்கிறதுக்கு முடியாத நிலைமையில இருக்கிறப்போ, அப்போ அவன் எடுக்கிற முடிவு எப்படி கரெக்டா இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனாலதான் அந்த சூழ்நிலையில நாம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பக்தர்களுடைய ஒரு வழிகாட்டுதலையோ, ஒரு ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதலையோ, இல்ல கிருஷ்ணருடைய ஒரு வழிகாட்டுதலையோ நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் பிரபுபாதர் இங்க பர்பட்ல முன்னாடி வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா நம்மளுடைய கடமை இதுதான் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ண முடியாது, சரியான ஒரு முடிவை வந்து எடுக்க முடியாது. ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து நல்லாவே தெரியுது, துரியோதனன் வந்து கிருஷ்ணருக்கு எதிராக இருக்கிறான், கிருஷ்ணரை பகவானா ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ ஒரு அரசன் வந்து கிருஷ்ணரை பகவானா ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா, அவன் அவனுடைய பிரஜைகளெல்லாம் எப்படி வந்து கிருஷ்ண பக்தியில வந்து ஈடுபடுத்துறதுக்கு வந்து அனுமதிப்பான்? அப்போ அவனுடைய பிரஜைகள் யாருமே கிருஷ்ண பக்தியே பண்ண மாட்டாங்க, அவங்க யாரும் பகவான் கிட்டே போக முடியாது. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து. அந்த ஆபத்தை வந்து அர்ஜுனன் நினைக்காம அவன் வந்து என்ன நினைக்கிறான், என்னுடைய குடும்ப உறவினர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அவனுடைய சொந்த நன்மையை பத்தி யோசிக்கிறான். ஆனா ஒரு சத்திரியனா அப்படி அவன் வந்து யோசிக்க முடியாது, யோசிக்க கூடாது. ஏன்னா ஒரு அரசனா வந்து அவன் வந்து எதை பத்தி தான் யோசிக்கணும், பிரஜைகளை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். பிரஜைகளை எல்லாரையும் எப்படி வந்து கிருஷ்ணருடைய பக்தி தொண்டுல ஈடுபடுத்துறதுங்கிறத பத்தி மட்டுமே தான் யோசிக்க முடியும். சோ அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து யோசிக்க முடியல. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாம என்ன பண்ண, நான் சொல்றதை செய். நீ லாப நஷ்டத்தை பத்தி நீ கவலைப்படாத. ஏன்னா ரெண்டு விதத்திலயுமே அவனுக்கு நன்மை இருக்குங்கிறதையும் அவனால புரிஞ்சுக்க முடியல. யுத்தத்துல தோத்தாலும் அவனுக்கு வந்து ஒரு நன்மை இருக்கு, என்ன, அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கலாம். ஜெயிச்சாலும் நன்மை இருக்கு, இங்க ராஜ்யம் கிடைக்கும், அந்த ராஜ்யத்தை அவன் என்ன பண்ணலாம், நல்லா ஆண்டு அவன் எல்லாரையும் கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்தலாம். ரெண்டு விதத்திலயும் அவனுக்கு பெனிஃபிட் தான் இருக்கு. ஆனா அந்த ரெண்டு விதத்திலயும் அவனுக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கிறதுனாலதான் அவன் வந்து இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, கிருஷ்ணருடைய ஒரு அறிவுரையை அவன் வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நம்ம எல்லாருமே வந்து இருக்கிறோம். நமக்கு நிஜமான ஒரு நன்மை எது கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியல. அது இப்போ கண்ணு முன்னாடி வந்து நமக்கு சில கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. என்னடா இது, இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு தினமும் வந்து ஜெபம் பண்ணணுங்கிறாங்க, காலையில எல்லாம் எந்திரிக்கணுங்கிறாங்க, இப்படி ஆரத்தி பண்ணணுங்கிறாங்க, அப்புறமா வந்து பகவானுக்கு சேவை பண்ணணுங்கிறாங்க. இதெல்லாமே நமக்கு வந்துட்டு கஷ்டமா தான் தெரியும். ஆனா இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் நம்மளை வந்து மிகப்பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை வந்து காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது. சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயுதோ மகதோ பயாத். இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து நம்மளை வந்து என்ன பண்ண போகுது, மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து காப்பாற்ற போகுது. அது என்ன, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். அனுதர்சனம் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நமக்கு வந்துட்டு இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இது வந்து என்ன பண்ணுது, நம்மளை போட்டு வந்து வாட்டி வதைக்குது. அது நமக்கு வந்து நிஜமான ஒரு துன்பமா தெரியல. நாம இப்ப என்ன நினைக்கிறோம், தற்காலிகமா இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு நியமத்தோட நம்ம வந்து வாழக்கூடிய அந்த ஒரு லைஃப் ஸ்டைல நம்ம என்ன நினைக்கிறோம், கஷ்டமா நினைக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து நிஜமான ஒரு நன்மை எது அப்படிங்கிறத நம்மளால வந்து என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. அதனால நம்ம என்ன பண்ணணும், பக்தருடைய ஒரு சங்கத்தை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அந்த அறிவுரைப்படி நாம வந்து நம்ம நடந்துக்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், சமமா நம்மளால வந்து நடந்துக்க முடியும். அது கிருஷ்ண பக்தி பயிற்சியினால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து பக்தி பண்ணோம். ஏன்னா பக்தி அப்படிங்கிறது நமக்கு பாரத தேசத்துல பிறந்தவங்க யாருக்குமே தெரியாதா என்ன, குடும்பம் நம்ம குழந்தையா இருக்கிறப்பத்துல இருந்தே வந்து வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மா சொல்லி சொல்லி தான் வளர்ப்பாங்க. சாமி வருது, கன்னத்துல போட்டுக்கோ, கையெடுத்து கும்பிடு, விழுந்து நமஸ்காரம் பண்ணு,
இப்படிலாம் வந்து என்ன பண்றாங்க, சின்ன வயசுல இருந்தே என்ன ஏதுன்னே தெரியாமலே நம்ம பக்தி பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப என்ன புதுசா வந்து ஏதோ வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணி கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும்னு வந்து சொல்லிதான் நமக்கு பக்தி பண்ணணுமா? பக்திங்கிறது இருக்கே ஆரம்பத்துல இருந்தே. ம் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஏன் வந்து அந்த பக்தியை விட இந்த இது மாதிரி வந்து பக்தி பண்ணுங்க அப்படின்னு நமக்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்கு? அப்ப வந்து சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்ப அம்மா சொல்லி செய்யறப்ப ஒரு கட் அவங்க சொல்லி நம்ம செய்யறோம் பிரபு. அதனால பெரிய மன மனசு ஒத்து போய் செய்ய மாட்டோம் நம்ம அப்ப. கடனேன்னு செய்வோம். ஆனா இப்போ வந்து செய்யறது வந்து நம்ம மனசு ஒப்பி நல்லா செய்யறதுனால கஷ்டம் இல்லாம செய்யறோம். நல்லா இருக்கு. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க நாங்க சாமி கும்பிடுறோம் தானே, நீங்க சொல்ற மாதிரி பிரபுஜி, நாங்க சாமி கும்பிடுறோம் ஏன்னா சின்ன வயசுல இருந்து கும்பிட்டு இருக்கோம். ஓகே, சாத்தால இருந்து குளிக்கிறோம், அட்லீஸ்ட் சாமிக்கு வந்து நமஸ்காரம் பண்றோம் அப்படிங்கிறாங்க பிரபுஜி. எஸ், அவங்க அதுல அது போதும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அத அதுதான் எனக்கு கடனேன்னு புரியல. செய்யறது இப்போ வந்து மனசு ஒப்பி செய்யறது. மனசு உப்பிருச்சா? மனசு அப்படின்னா மனசு ஒருமுகப்படுத்தி செய்யறது பிரபு. இப்ப அம்மா வேற சொல்லி அப்பா சொல்லி செய்யறதெல்லாம் வந்து அண்டர் த ஃபோர்ஸ், ஒரு கம்பல் பண்ணி பண்ண வைக்கிறது. இப்ப நம்ம கிருஷ்ண கான்சியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஆமா, ஆக்சுவலா அதுல வந்து நம்ம ரொம்ப ஈடுபாடாயிடுது. ஈடுபாடு கொஞ்சம் டைம் ஈடுபாடு ஆக அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரபு. அதுவும் நாங்க வந்து விளங்காமல் சும்மா செஞ்சினாங்க. இப்ப வந்து விளங்கி அதை பற்றி ஆமா. கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு செய்யறோம். புரிஞ்சு சேர்ந்து முறையா செய்யறது பிரபு இப்ப. ஆமா ஆமா. ஓகே. ஆக்சுவலா அந்த பக்திக்கு இந்த பக்திக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நிறைய எவிடன்ஸும் இந்த புராணாஸ்ல எல்லாம் படிக்கிறச்சு, அதெல்லாம் ரொம்ப நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஒரு இதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு பாதைக்கு வந்துடுறோம். ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா, பல வருடங்களா இப்ப நம்ம அம்மா அப்பா எல்லாருமே கூட பிறந்தவங்க எல்லாரும் அந்த பக்தி இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரும் கிருஷ்ண பக்திக்கு வரல. நாமளும் அதே மாதிரி பக்தியில இருந்தோம். நாம அங்க இருந்து இப்ப என்ன பண்ணிட்டோம், கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டோம், கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றோம். இப்ப ஏன் நாம இதை அவங்கள வந்து பண்ண சொல்றோம், அதனால என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்னா, மிகப்பெரிய நன்மைகள்லாம் இருக்கு, அது வேற விஷயம். கண்டிப்பா நம்ம பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வர்றோம், கிருஷ்ணர்கிட்ட போறோம், அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். ஆனா நாங்களும் பக்தி பண்றோம்னு சொல்லக்கூடியவங்க, இத்தனை வருஷமா பக்தி பண்றவங்க, அவங்களுடைய கேரக்டர்ல என்ன சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு? ஆனா இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே நமக்குள்ளேயே நம்ம பாக்குறோமே நம்மளுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, இல்லையா? பிரபுஜி. அப்ப எந்த பக்தி வந்து அப்ப எந்த பக்தி வந்து நிஜமான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது? கிருஷ்ண பக்தி நமக்கு வந்து நிஜமான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. மாற்றம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்ற தேவர்களை வழிபடுறவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சுபாவத்துக்குள்ள எந்த விதமான ஒரு சேஞ்சும் இருக்காது. அவங்க எப்பயும் போல எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா கிருஷ்ண பக்தர்கள் வந்து அந்த கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சுபாவத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். அதுதான் வந்து இந்த கிருஷ்ண பக்தியோடைய ஒரு பியூட்டி. ஸோ அதனால இந்த பக்தியில நமக்கு வந்து இருக்கக்கூடிய சில சில கஷ்டங்களை நாம வந்து என்ன பண்ணிக்கணும், அதை நாம வந்து ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிட்டு இது தொடர்ச்சியா நம்ம வந்து கடைபிடிக்கிறப்போ, அந்த பாதையை கடைபிடித்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறப்பயே நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல அனுபவம், நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு பலன் கிடைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். எண்டுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பலன் இருக்கு. ஆனா மற்ற வழிமுறைகளை கடைபிடிக்கிறவங்கள நம்ம பார்த்தோம்னா, இந்த அடிப்படையான சாதாரணமான ஒரு மாற்றம் கூட அவங்க கிட்ட வந்து இருக்காது. அது தேவர்களை வழிபடுறவங்களா இருக்கட்டும், யோகத்தை கடைபிடிக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா கூட இருக்கட்டும்,
கிருஷ்ண பக்தியினால கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு ஏற்றம் வேற எந்த வழிமுறையிலையும் கிடைக்காது அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். இதை உணரக்கூடிய நிலைமையில நாம வந்து இல்லை. அதனாலதான் குறைந்தபட்சம் என்ன பண்ணோம், பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிட்டு பக்தர்கள் நமக்கு சொல்றது நன்மைக்காக தான் இருக்குங்கிறத அட்லீஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது கடைபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அதை கடைபிடிக்க முயற்சி செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நாமளே வந்து என்ன பண்ண முடியும், அதோடைய அந்த பலனை நம்மளால வந்து உணர முடியும். ஓகே, சரி, படிங்க இதை. ஆகையால் கடவுளிடமிருந்து விலகுவது என்பது புலனின்பமாகும். யாரெல்லாம் புலனின்பத்தில் மிகவும் அடிமையாகி உள்ளார்களோ அவர்களெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் எனில் யோகா அமைப்புக்கு அவர்கள் தகுதியானவர்கள் அல்லர். நீங்கள் புலனின்பத்திற்கான எல்லாவித பொருத்தமற்ற செயல்களையும் செய்து கொண்டிருந்து வெறுமனே தியானத்தில் அமர்வது என்பது யோகா முறையல்ல. இது வெறும் பிரம்மாண்டமான கேலிக்கூத்து ஆகும். இதில் அர்த்தமே இல்லை. யோகா அமைப்பு முதலில் புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு யம நியம யோகா பயிற்சி செய்ய 8 வித நிலைகள் உள்ளன. யம நியம ஆசன தியான தாரண பராணாயாம பிரத்யாஹார மற்றும் சமாதி. அதனால் இந்த அத்தியாயத்தில் முதலில் இருந்து பேசப்படுவது பகவான் கிருஷ்ணர் யோகா அமைப்பு என்றால் என்ன என்று சொல்லித் தருகிறார் என்பதே. அதனால் புலனின்ப இச்சைகளை துறக்காதவரை ஒருவன் யோகியாக முடியாது என தொடக்கத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார். பகவத்கீதை 6.2.5. சொற்பொழிவு லாஸ் ஏஞ்சலஸ், February 14th, 1969. பகவத்கீதையில் விவரிக்கப்பட்ட தியான அமைப்பு இந்த நாட்களில் மேலை நாட்டில் உள்ள போலியான தியான அமைப்பிலிருந்து மாறுபட்டது. மேலை நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தியான அமைப்பினிடையே பேரளவில் அழைக்கப்படும் யோகிகள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்லர். யோகா என்பது சிரமமானது. புலன்களை கட்டுப்படுத்துவது முதல் விஷயமாகும். இதுதான் யோகியின் நிலை. அவருக்கு முறையற்ற பாலுணர்வு வாழ்க்கையை அனுபவிக்க அனுமதி கிடையாது. நீங்கள் மது உட்கொள்ள அனுமதிக்கப்பட்டால், நீங்கள் மாமிசம் சாப்பிட அனுமதிக்கப்பட்டால், நீங்கள் சூதாட்டம் பந்தயம் கட்டி விளையாட அனுமதிக்கப்பட்டால், அனைத்து தீய பழக்கங்களை கொண்டிருக்கும் அதே சமயத்தில் உங்களால் யோகியாக முடியாது. இங்கு வந்த யோகி இந்தியாவில் விளம்பரம் செய்தார். நீங்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாலும் நீங்கள் யோகியாக முடியும் என்று. இது என்னை திகைக்க வைத்தது. இது தியான அமைப்பு அல்ல, அது தகுதி வாய்ந்தது அல்ல. நீங்கள் இதை யோகா என்று அழைக்கலாம், ஆனால் அது தகுதியான யோகா அமைப்பு அல்ல. முக்கியமாக இந்த காலத்தில் தியான அமைப்பு கஷ்டமானது. ஒருவனுடைய கவனத்தை பரமாத்மாவான விஷ்ணுவின் மீது நிலைப்படுத்துவதே தியானம் என ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் உங்கள் இதயத்தில் வீற்றிருக்கிறார். உங்கள் கவனத்தை ஒருநிலைப்படுத்த நீங்கள் உங்கள் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். சீற்றம் கொண்ட குதிரை போல் புலன்கள் வேலை செய்யும். நீங்கள் குதிரையை உங்கள் வண்டியில் கட்டுப்படுத்தவில்லை எனில் அது ஆபத்தானது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு வண்டியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது உங்கள் குதிரைகள் அதிக மூர்க்கமாக இருந்தால் அது உங்களை நரகத்திற்கு இழுத்து சென்றுவிடும். பிறகு உங்கள் நிலை என்ன? தியான அமைப்பு என்பது இந்த புலன்களை கட்டுப்படுத்துவது.
புலன்களை பாம்புக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாம்புக்கு யார் நண்பன் யார் எதிரி என்றும் தெரியாது. அது யாரையும் கடிக்கும். பாம்பு கடித்தவுடன் மரணம்தான் முடிவு. அதேபோல் கட்டுப்படுத்தப்படாத புலன்கள் அதன் போக்கில் செயல்படும் போது நீங்கள் ஆபத்தான நிலையில் உள்ளீர்கள் என தெரிந்து கொள்ள வேண்டும். மிக உயர்ந்த தியான அமைப்பு, அத்தியாயம் 4. ஹரே கிருஷ்ண பிரபு. ஓகே. ஸோ பிரபுபாதர் வந்து உண்மையான ஒரு யோகம்னா என்ன, அந்த யோகம் வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்துல கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இப்போ நம்ம இந்த காலத்துல எந்த யோகத்தை கடைபிடிக்க முடியும், இதுதான் நமக்கு வந்து சொல்றாரு. யோகத்துக்கு வந்து ரொம்ப டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா புலனின்பம். புலனின்பம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான செயல்களையுமே வந்து சொல்லலாம். வெறுமனையே வந்து காமத்தை மட்டுமே நம்ம வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு டீ குடிக்கிறதா இருந்தா கூட அதுவுமே வந்து புலனின்பம் தான். ஏன்னா யோகத்தை பயிற்சி செய்யறவங்களுக்கு அது போன்ற ஒரு உணவுகள் வந்து எடுத்துக்க முடியாது. யோகத்தை கடைபிடிக்கிறவங்க ஏன் அவங்க கூட வந்து என்ன பண்ண முடியாது, வெங்காயம் வெள்ளை போட்டு கூட வந்து சாப்பிட முடியாது. ஆனா ஜஸ்ட் நான் பேரளவுக்கு நான் வந்து யோகா பண்றேன்ற பேர்ல பண்ணிட்டு நான் நல்லா வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன், நான் நல்லா வந்துட்டு ட்ரிங்க்கும் பண்ணுவேன், ஆனாலும் நான் வந்து யோகா பண்றேன் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது உண்மையான ஒரு யோகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க பிரபுபாதர் நமக்கு சொல்றாரு. ஏன்னா யோகம் அப்படின்னு சொன்னாலே அது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். அந்த ஒரு வழிமுறைய பதஞ்சலி முனிவர் வந்து கிரமமா நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு எப்படி அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. 8 நிலைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த யோக வழிமுறை தான் சரியான ஒரு வழிமுறை. அப்படிப்பட்ட அந்த வழிமுறையை கடைபிடிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கடினம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அதுல வந்து ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா யம நியம ஆசன தியான தாரண பிராணாயாம பிரத்யாகார மற்றும் சமாதி, இதுதான் அந்த 8 படிநிலைகள். அதுல யம நியமத்தை வந்து கடைபிடிக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். யம அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டிய செயல்கள், நியம அப்படின்னு சொன்னா செய்யக்கூடாத செயல்கள். யம அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சத்தியத்தை மட்டுமே பேசணும், பொறுமையா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், இப்படி பல செயல்கள் வந்து யமல இருக்கு. நியம அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தவறான உடலுறவுல ஈடுபடக்கூடாது, இப்படி பல நியமங்கள் வந்து இருக்கு. இப்போ இந்த 2 நியமங்களை நம்ம வந்து யம நியமத்தை பார்த்தோம் அப்படின்னாலே இதையே எவ்வளவு பேர் வந்து கரெக்டா கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றதுக்கு வந்து என்ன இருக்கு, நம்ம சாதாரணமா வந்து கடைபிடிக்கக்கூடிய சில சடங்குகள் அதையே நம்ம வந்து சரியா வந்து நம்ம பண்றது கிடையாது. அதை நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி வந்து வச்சுக்கிறோம். நிறைய சடங்குகள் சொல்லலாம். நம்மளுடைய வீட்டில் இப்பவும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சடங்குகள், தீபாவளியோடைய செலிப்ரேஷனா இருக்கட்டும், காது குத்துறதா இருக்கட்டும், இல்லை சீமந்தம் பண்றதா இருக்கட்டும், சிரார்த்த காரியம் பண்றதா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள்ல நாம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம வந்து மாத்திட்டோம். யஜ்யம் பண்றதா இருக்கட்டும், யஜ்யம் பண்ண என்ன பண்ணுவோம், முன்னாடிலாம் ப்ராப்பரா வந்து ஒரு யாக குண்டம் வந்து ரெடி பண்ணி அதுல வந்து ப்ராப்பரா யஜ்யம் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ரெடிமேட் யஜ்ய குண்டம் வந்துருச்சு. எங்கனாலும் அந்த ரெடிமேட் யஜ்ய குண்டத்தை எடுத்துட்டு போறோம், 1 மணி நேரம் யஜ்யம் பண்ணி முடிச்சுட்டு அந்த குண்டத்தை தூக்கிட்டு வந்துடுறோம், முடிஞ்சது. ரீசெண்டா வந்து சில விஷயங்கள் நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா சத்யநாராயண பூஜை செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஃபேமஸா வந்து இருக்கு. இந்த சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது சத்யநாராயண விரதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், ஒரு விரதத்தை கடைபிடிக்கணும். அதுல பல நியமங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா
1 வருட காலத்துக்கு அவர் வந்து பொய்யே பேசாம இருக்கணும். அதுதான் சத்யநாராயண விரதம் அப்படிங்கிறது. அப்படி இருந்துதான் வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து அந்த யஜ்யத்தையே பண்ணணும், அந்த பூஜையே பண்ண முடியும். அந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறமாவும் அடுத்த 1 வருடம் வரைக்கும் வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து பொய்யே பேசாம இருக்கணும். இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டா நமக்கே பதில் என்னன்னு தெரியும். கண்டிப்பா சாத்தியமே இல்லை. அன்னைக்கே நாம வந்து என்ன பண்ணிடுவோம், பொய் சொல்லிடுவோம். அந்த யஜ்யத்துக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு ரொம்ப பிடிக்காதவங்க, ஆனாலும் தவிர்க்க முடியாது, அவங்களே வந்து கூப்பிட்டாகணும். அவங்க வந்திருப்பாங்க, அவங்கள நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், அவங்கள பார்க்காத மாதிரியே ரொம்ப நேரம் வந்துட்டு மேனேஜ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, என்ன நான் வந்திருக்கிறேன், என்னை கண்டுக்கவே இல்லை அப்படிம்பாங்க. உடனே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஓ நீங்க வந்துட்டீங்களா, நான் வந்து உங்களை கவனிக்கவே இல்லையே, இவ்வளவு நேரம் நான் வந்து பார்க்கல, நான் பிஸியா வேற வேலையில இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது நம்மளுடைய பல குடும்ப நிகழ்ச்சிகள்ல நம்ம இதை வந்து சிலருக்கு வந்து பண்ணியிருப்போம். அப்போ இந்த பூஜை செய்ததோடைய அந்த நோக்கம் வந்து என்னாச்சு, அந்த பூஜை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயுமே வந்து போயிருச்சு இல்லையா? இந்த மாதிரி தான் இந்த அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி இன்னைக்கு பண்றேன்றவங்களுடைய நிலைமையும் இதேதான். புலனின்பத்தை வந்து கைவிடாம நான் வந்து ஜஸ்ட் யோகா பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றதுனால அவர்களுக்கு வந்து என்ன ஆகாது, முழுமையான அந்த யோகத்துடைய ஒரு நன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைக்க போறது கிடையாது. ஸோ யோகம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வந்து சில ஆசனங்களை பண்றதை மட்டுமே யோகம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல 8 படிநிலைகள் இருக்கு. அது மூலமா ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், சமாதி நிலையை வந்து அடையணும். அந்த சமாதி நிலைக்கு கொண்டு போறதுதான் உண்மையிலேயே அந்த யோகத்துடைய ஒரு குறிக்கோள். ம். ஆனா யாருமே அந்த சமாதி நிலைக்கு போறத பத்தி வந்து கவலைப்படுறது கிடையாது, அதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து இந்த யோகா, அதாவது ஆசனங்களை செய்யறதோடய வந்து நிப்பாட்டிக்கிறோம். ஏன்னா அந்த ஆசனங்களை செய்யறதன் மூலமா நமக்கு நல்லா தேகம் ஆரோக்கியமா இருக்கு. அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், புலன் இன்பத்தை வந்து அனுபவிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால ஒருத்தர் வந்து என்ன ஆக முடியாது, ஒருத்தர் யோகி ஆக முடியாது. ஒரு யோகி அப்படிங்கிறவர் வந்து புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்தவராக தான் இருக்க முடியுமே தவிர அந்த புலனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறவர் யோகியாக முடியாது. ஸோ அதை நாம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த புலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு குதிரைக்கு சமமாகவும் பாம்புக்கு சமமாகவும் இங்க பிரபுபாதர் வந்து நமக்கு சொல்றாரு. இந்த 2 உதாரணமும் நல்ல உதாரணம். ஏன்னா அந்த குதிரை அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வர முடியாது. அது மாதிரிதான் இந்த புலன்களும் நம்மளால வந்து அவ்வளவு எளிமையா வந்து என்ன பண்ண முடியல, கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. ஒரு யோகியோடைய ஒரு உணவு அந்த வழிமுறைய நம்மளால எவ்வளவு நாளைக்கு நம்மளால கடைபிடிக்க முடியும், யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் யோகி அப்படின்னு சொன்னாலே சமைச்ச உணவே சாப்பிடக்கூடாது, வெறும் பச்சை காய்கறிகள் பழங்கள் இதுதான் வந்து சாப்பிடணும். இது மட்டுமே சாப்பிட்டு எத்தனை பேர் யோகத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க சொல்லுங்க, முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விதவிதமான உணவுகள் வந்து சாப்பிடணும், அவங்களுக்கு நாக்கோடைய கண்ட்ரோல் வந்து கிடையாது. ஆனா பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உணவை சாப்பிடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால வந்து என்ன ஆயிருது, நம்ம அந்த உணவை சுவைத்த மாதிரியும் ஆயிருது, அது வந்து பிரசாதமாவும் ஆயிருது. ஸோ அதனால நம்மளுடைய புலன்கள் வந்து என்ன ஆகுது, எளிமையா வந்து கட்டுப்பாட்டுக்கு வருது. ஆனா இந்த மாதிரி வெறுமனையே வந்து புலன்களை வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தோட வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுனால அந்த புலன்களோட இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவை, அந்த இன்பத்தை அனுபவிக்கணுன்றதுக்கான ஒரு விருப்பம், அந்த சுவை வந்து என்ன இருக்காது, அது அந்த புலனை விட்டு போயிருக்காது. அது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்கு ஒரு நாள் எனக்கு சான்ஸ் கிடைக்கும், நான் வந்து என்ன பண்ணிடலாம், அதை நான் வந்து அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த சந்தர்ப்பத்துக்காக அது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வந்து என்ன பண்ணும், அந்த புலன் அந்த இன்பத்தினால வந்து ஈர்க்கப்பட்டு என்ன ஆயிரும், டோட்டலா அப்படியே வந்து போயிடும். ஸோ அதனாலதான் இந்த
புலன்களை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத விட நாம அதை வந்து என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும், அதை வந்து ஆஹ் நியந்திரணம் பண்ண கத்துக்கணும். நம்ம அடக்குறது அப்படிங்கிறது வேற, அதை நியந்திரணம் பண்றது அப்படிங்கிறது வேற. சிம்பிளா சொல்லணும்னா, நதி போய்கிட்டு இருக்கு, அந்த நதியோடைய ஓட்டத்தை நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை நான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ஆகும், அந்த தண்ணி எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகி அது வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆயிரும், அது உடச்சிட்டு போயிடும். ஆனா அதே அந்த நதியை நம்ம வந்து சரியான ஒரு டைரக்ஷன்ல நம்ம வந்துட்டு டைவர்ட் பண்ணி விடும்போது வந்து என்ன ஆகும், அது ப்ராப்பரான ஒரு பாதையில போய் யாருக்குமே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்து என்ன ஆகும், எல்லாருக்கும் நன்மையும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த புலன்களை வெறுமனையே நம்ம வந்து கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்கிறத விட அதை நாம வந்து என்ன பண்ணணும், பகவானுடைய சேவையில அதை வந்து டைவர்ட் பண்ணணும். அதை அப்படி டைவர்ட் பண்ணி அதை நம்ம வந்து என்கேஜ் பண்ணும்போது அது வந்து என்ன ஆயிருது, அது நமக்கும் நன்மையை கொடுக்குது, மற்றவங்களுக்கும் வந்து நன்மையை கொடுக்குது. அப்படி இல்லைன்னா பிரபுபதர் இங்க சொன்ன மாதிரி இந்த பாம்புக்கு வந்துட்டு நண்பன் யாரு எதிரி யாருன்னே தெரியாது. அது மாதிரி வந்து இந்த புலன்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அது நமக்கு வந்துட்டு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அது புரியாம நாம இந்த புலன்களை வந்து என்ன பண்றோம், நல்லா வந்து ஆஹ் ஆஹ் அதை அதுக்கு நல்ல ஒரு சத்தான ஆகாரம்லாம் கொடுத்து அதை நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோம். அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு நமக்கு வந்து டேஞ்சர். அது யோகத்தை வந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு. அதே இது பக்தர்களுக்கு அப்படி இல்லை. அதான் புலன்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை வந்து பக்தர்கள் என்ன பண்ண போறாங்க, பகவானுடைய சேவையில ஈடுபடுத்த போறாங்க. ஸோ அதனால இயல்பாவே அந்த புலன்கள் வந்து என்ன ஆகுது, அது வந்து ஒரு நியந்திரணம் வந்து பண்ணப்படுது. அதனால பக்தி பாதையில அந்த ஒரு பிரச்சனைங்கிறது கிடையாது. ஓகே, எஸ், படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதை மிகவும் சுலபமாக ஆகையால் உயர்ந்த உன்னதமான தியான அமைப்பு என்பது மனதை கட்டுப்படுத்துவது ஆகும். நீங்கள் உங்கள் மனதை மிகவும் சுலபமாக கட்டுப்படுத்தலாம். எப்படி எனில், நீங்கள் கிருஷ்ணரின் தாமரை பாதத்தை உங்கள் மனதில் வைத்திருந்தால் அவ்வளவுதான். கிருஷ்ணரை நினைப்பதால் மட்டுமே நீங்கள் வெற்றியாளர் ஆவீர்கள். நீங்கள் தான் வெற்றியாளர். நீங்கள் மிக உயர்ந்த யோகியானீர்கள். ஏனெனில் தியான அமைப்பு என்பது யோக இந்திரிய சம்யமா. தியானம் என்பது புலன்களை கட்டுப்படுத்துவது. புலன்களுக்கு மேல் மனம். அதனால் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் புலன்கள் தானே கட்டுப்பட்டுவிடும். உங்கள் நாக்கு சில தேவையில்லாதவற்றை சாப்பிட விரும்பினாலும் உங்கள் மனம் உறுதியாக இருந்தால், இல்லை நீ சாப்பிட முடியாது, கிருஷ்ண பிரசாதம் தவிர நீ அதையும் சாப்பிட முடியாது என மனம் சொல்லும் பிறகு நாக்கு கட்டுப்பட்டுவிடும். அதனால் புலன்கள் மனத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்திரியாணி பிராணயாகீர் இந்திரியேபிய பரம் மலம். பகவத்கீதா 3.42. என்னுடைய உடம்பு என்பது புலன்கள், என்னுடைய செயல்பாடுகள் என்பது புலன்களின் செயல்பாடுகள், அவ்வளவுதான். ஆனால் புலன்களுக்கு மேலே மனம், மனத்திற்கு மேலே அறிவு, அறிவுக்கு மேலே ஆத்மா. ஒருவன் ஆன்மீக தளத்தில் இருந்தால் ஆத்மா தளத்தில், பிறகு அவனுடைய அறிவு ஆன்மீகமயமாகிறது, அவனுடைய மனம் ஆன்மீகமயமாகிறது, அவனுடைய புலன்கள் ஆன்மீகமயமாகிறது. அவன் ஆன்மீகமயமாகின்றான். இதுதான் கிருஷ்ண உணர்வின் செயல்பாடு. ஏனெனில் உண்மையாக ஆத்மா பணி செய்கிறது, ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தும் உரிமையை கீழான மனத்திடம் கொடுத்து விடுகிறது. அவன் உறங்கி விடுகிறான். ஆனால் அவன் விழித்துக் கொள்ளும் போது, முதலாளி விழித்த பின் வேலையால் எந்தவித முட்டாள்தனத்தையும் செய்ய முடியாது. இதே போல நீங்கள் கிருஷ்ண உணர்வில் விழித்துக் கொள்ளும் போது உங்களுடைய அறிவு, உங்களுடைய மனம் அல்லது உங்களுடைய புலன்கள் எந்தவித முட்டாள்தனத்தையும் செய்ய முடியாது. அவைகள் கிருஷ்ண உணர்வு படிதான் செயல்பட முடியும். இதுதான் ஆன்மீகமயம், இதுதான் தூய்மை அடைதல் என்று அழைக்கப்படுகிறது. பகவத்கீதை 6.2.5. சொற்பொழிவு லாஸ் ஏஞ்சல்ஸ், February 14, 1969. Yes, thank you, Madam. ஹரே கிருஷ்ண. Hare Krishna. ஸோ பிரபுபாதர் வந்து
ஆஹ் இந்த புலன்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாரு. ஏன்னா யோகத்தின் மூலமா ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வந்து முயற்சி செய்யறாரு. ஆனா அவருக்கு மனசு கட்டுப்படாத நிலைமையில இருக்கிறதுனால புலன்களும் என்ன ஆகுறது இல்ல, கட்டுப்பாட்டுல இருக்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு கார் இருக்கு, அந்த கார்ல வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலா இருந்தா மொத்த காருமே வந்து என்ன ஆகும், அது சரியான ஒரு பாதையில போகும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கார் வந்து சரியான பாதையில போகுமா? போகாது. அது மாதிரிதான் இந்த மனசு சரியான ஒரு கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ இந்த உடல், இந்த உடல்ல தான் புலன்கள் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த உடல் சரியான ஒரு விதத்துல வந்து செயல்படும். அந்த உடல் சரியான விதத்துல செயல்படும் போது புலன்கள் என்ன ஆகுது, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. இந்த புலன்கள்ல ஏற்கனவே இந்த புலனின்பத்திற்கான ஒரு சுவை அப்படிங்கிறது வந்து எத்தனையோ ஜென்மங்களா நமக்குள்ள ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அதனாலதான் சில விஷயங்கள் நமக்கு வந்து அனுபவமே இல்லாட்டினா கூட அந்த விஷயத்த நாம வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அடையணும்னு நாம நினைக்கிறோம். அது எப்படி இருக்கும் என்னன்னே நமக்கு வந்து தெரியாது. ஆனாலும் அது வந்து எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நாம வந்து நினைப்போம். ஏன்? ஏன்னா அந்த ஒரு சுவைக்கான, அந்த இன்பத்துக்கான ஒரு சுவை அப்படிங்கிறது இந்த புலனுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அதனால அந்த புலன் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்குது, அதை வந்து அடையணும்னு நினைக்குது. ஆனா இந்த மனசு எப்போ வந்து பகவானுடைய பக்தி தொண்டுல வந்து ஈடுபட்டிருக்கோ அப்ப அந்த மனசு வந்து என்ன பண்ணும், இது வந்து கட்டுப்படுத்தும். ஓகே, இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசு என்ன பண்ணும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சாதாரணமான ஒரு உதாரணம் பிரபுபாதர் இங்க கொடுக்கக்கூடியது உணவு விஷயத்துல. நமக்கு பலவிதமான உணவுப் பொருட்கள் நமக்கு சாப்பிட்டு ஒரு அனுபவம் இருக்கலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு குக்கிங் சேனல், யூடியூப்ல வந்து ஒரு குக்கிங் சேனல்ல வந்து பார்த்துருக்கலாம். இப்படி வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றாங்க, இது பண்ணா நல்லா இருக்குமே, டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. ஆனா அது ஒரு அசைவ உணவா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம அதை சமைச்சு நம்ம பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ண முடியாது. அப்ப மனசு என்ன சொல்லும், இந்த மாதிரியான உணவு கிருஷ்ணருக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ண முடியாது, அதனால நம்ம இதை சாப்பிடக்கூடாது, அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பார்க்காத அப்படின்னு வந்து என்ன பண்ணுவோம், மனசு வந்து நம்மளுடைய புலன்களை வந்து கட்டுப்படுத்தும். எப்போ இந்த மனசு வந்து புலன்களை கட்டுப்படுத்த ஆரம்பிக்குதோ அப்பதான் இந்த புலன்கள் வந்து முழுமையான ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்படி இந்த மனசு மூலமா நம்ம வந்து புலன்களை வந்து கட்டுப்படுத்தாம வெறுமனையே நம்ம வந்து ஒரு பயிற்சியினால நம்ம இந்த புலன்களை வந்து கட்டுப்படுத்த நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த புலன்பத்துக்கான அந்த சுவை அந்த புலன்ல இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கண்டிப்பா அதை வந்து அனுபவிக்க முயற்சி செய்யும். எப்போ இந்த மனசு அந்த புலனின்பத்தை விட்டு வெளியில வருதோ அப்ப அந்த மனசுனால என்ன பண்ண முடியும், புலன்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால அந்த மனசை நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் பகவானுடைய அந்த பக்தி தொண்டில் நம்ம வந்து ஈடுபடுத்துறதுக்கு நாம வந்து முயற்சி செய்யணும். ஏன்னா இந்த புலன்களுக்கு மேல மனசு அப்படிங்கிறது இருக்கு. புலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜட வஸ்து, நம்ம ஏற்கனவே போன வகுப்பே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அதனால அது பூர்ணமான ஒரு சுதந்திரமா செயல்படக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது. அதை வந்து செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு நபர் தேவை, அதுதான் மனசு. அந்த மனசு தான் வந்து என்ன பண்ணியாகணும், புலன்களை வந்து இயக்கி ஆகணும். ஆனா அந்த மனசே வந்து அதுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மனசு என்ன பண்ணாது, அந்த செயலை வந்து தூண்டாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி விருப்பம் இருக்கும், இதை பண்ணியே ஆகணும்னு அடம்பிடிக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த விஷயத்த வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்பா அம்மாவோடைய ஒரு சப்போர்ட் தேவை. அப்பா அம்மா அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப குழந்தைங்கனால வந்து என்ன பண்ண முடியாது, அது எவ்வளவுதான் அந்த விஷயத்த வந்து பண்ணணும் இல்லை அடையணும்னு நினைச்சாலும்
குழந்தைங்களுக்கு அது பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது குழந்தைங்க கிட்ட இல்லை. அந்த குழந்தைங்க யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த அப்பா அம்மா விருப்பப்பட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? குழந்தைக்கு அதை வந்து வாங்கி கொடுக்கலாம். அப்புறமா குழந்தை அதை வந்து அனுபவிக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த மனசு வந்து ஒரு விஷயத்துக்கு மேல அது நேச்சுரலாவே வந்துட்டு ஒரு சுவையை வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த புலன் வந்து ஏற்கனவே இதை நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன், இது நல்லா இருக்குமே, இது எனக்கு வேணும் அப்படின்னு அதை அடம் பிடிச்சா கூட புலன் வந்து மனசு பர்மிஷன் கொடுக்காம, மனசு வந்து தூண்டாம புலன்கள்னால வந்து என்ன பண்ண முடியாது? தானா சுதந்திரமா செயல்பட முடியாது. அதனாலதான் இங்க பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு, நமக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு? அது வந்து தூங்கிட்டு இருக்கு. அதை நாம வந்து என்ன பண்ணணும்? அதை திரும்ப வந்து எழுப்பணும். அதை பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த மனசு அந்த கிருஷ்ண பக்தியில வந்து ஈர்க்கப்படும் போது, அந்த கிருஷ்ண பக்தியோடைய ஒரு ஞானத்தை அறிவை வந்து ஏற்கும் போது, அப்ப அந்த மனசு என்ன பண்ணும்? இந்த புலனின்ப விஷயங்கள்ல இருந்து தானாவே அது வந்து ஒரு பற்றற்ற ஒரு நிலையை வந்து அடையும். ஸோ அது மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த சமமான ஒரு நிலையை நம்மளால வந்து அடைய முடியும். வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு வந்து வந்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுல வந்து சஞ்சலம் இல்லாம நம்மளால கடக்க முடியும். ஆஹ் கிருஷ்ணர் பகவத்கீதையில இதே 2வது அத்தியாயத்திலே வந்து சொல்றாரு, ஆபூரியமானம் அச்சலம் பிரதிஷ்டம் அப்படின்னு. அதாவது கடலுக்கு அந்த தண்ணி மேல இருக்கக்கூடிய ஒரு படகு, அது வந்து என்ன ஆகும்? அது வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து மூவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா அந்த படகு வந்து ஒரு நங்கூரத்தினால வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த படகுனால என்ன பண்ண முடியாது? மூவ் ஆக முடியாது. ஸோ அது மாதிரி இந்த புலன்கள் வந்து எப்பயுமே வந்து இந்த புலனின்பு விஷயங்கள்னால வந்து என்ன ஆகும்? அது கொஞ்சம் அப்படியே வந்து அஜிடேட் ஆகும். ஆனா அது எங்க வந்து கட்டப்பட்டிருக்கு? அது நங்கூரம், அந்த மனசு அப்படிங்கிற அந்த நங்கூரத்தோட சேர்த்து வந்து கட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த மனசு அப்படிங்கிறது கிருஷ்ண பக்திங்கிற அந்த ஒரு அந்த நங்கூரம் வந்து கிருஷ்ண பக்திங்கிற அந்த ஒரு நிலத்துல நல்லா பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நங்கூரம் வந்து என்ன ஆகாது? அந்த நிலத்தை விட்டு போகாது. அது மாதிரி கிருஷ்ண பக்தியில பதிந்த அந்த மனசு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா அதுல இருக்கும்போது இந்த புலன்களை அது இஷ்டத்துக்கு போறதுக்கு அது விடாது அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓ மை காட். சமஸ்கிருத வார்த்தை யோகா என்பதன் பொருள் என்ன? புலன்களை கட்டுப்படுத்துறது பிரபுஜி, கரெக்ட்? யோ- யோகா என்பது இணைதல் என்று பொருள் பிரபு. இன்னொன்னு வந்து வெற்றி தோல்வி. என்ன பிரபு? எஸ், வெரி குட். யோகானா இணையிறது, பகவானோட தொடர்பு கொள்றதுன்னு வச்சுக்கலாம். குட். கடவுளுடன் நம்மளுடைய உறவு முறை என்ன? கடவுளின் தொண்டனாக இருக்க வேண்டும் அல்லது தொண்டனின் தொண்டனாக இருக்க வேண்டும். இதுவே நமது உறவு முறையாக இருக்க வேண்டும். வெரி குட். எஸ். ஒரு யோகிக்கு எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படை தகுதிகள் என்ன? வெற்றி தோல்வி சமநிலையில இருக்கணும் பிரபுஜி. வெற்றி தோல்வி பற்றை துறந்து கடமையை செய்ய வேண்டும் பிரபு. எஸ், ஒரு வெரி யோகி குட். உண்மையான யோகம் என்பது என்ன? கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியணும் முழுமையாக. எஸ், வெரி குட். பகவானோட தொடர்பு கொண்டு பகவானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் உண்மையான யோகா. குட். ஒருவருடைய புலன்களை கட்டுப்படுத்துவது சாத்தியம் ஆகுமா? புலன்களை நாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? புலன்களை வேற கட்டுப்படுத்துவது சாத்தியமாகும் பிரபு. வேற யாராவது சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ பிரபு. சொல்லுங்க. புலன்களை கட்டுப்படுத்துறது சாத்தியமாகுமா? அப்படின்னா எப்படி கட்டுப்படுத்த முடியும்?
என்னாச்சு, என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? கட்டுப்படுத்தலாம். தியானமோ ஜெபம் ஒன்னு ராம ஐ டோன்ட் நோ. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடிச்ச கடவுள் இதெல்லாம் நினைக்கிறேன். மனதை உரல்லப்படுத்தி ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் ஈவன் லைக் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஸ்டார்டிங்லேயும் அந்த சாரி என்ற படிகளுக்கு யோகா இது. ஸோ அதை ஸ்ரீராம ஜெபமா இருக்கலாம். அதே நேரம் அந்த வேலை முடிச்ச பிறகும் இந்த ஓகே உண்ட இதில் தான் நான் செய்திருக்கிறேன், அதை அர்ப்பணிக்கிறது, நானா இது செய்யலை என்ற அந்த மனத்தை ஒருமைப்படுத்துறது அல்லது அர்ப்பணிக்கிறது, சம்திங் லைக் தட். ஸோ அதோடையே சேர்ந்து பயணித்தால் ஈவன் 10 hours எங்களோட நார்மல் ஒர்க் டைம்னு சொன்னால் அதுலேயே எங்களோட புலனை பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ஒன்றுமே இல்லாமல் முழுமையாக அர்ப்பணிக்க, ஓகே உன்னில் சமர்ப்பிக்கிறேன் இந்த சேரன் அப்படி என்று போகிறது. தட்ஸ் ஐ ஃபீல். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சிப் இன் அண்ட் ஒருத்தரும் கதைக்காதபடி. தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது? எவ்வளோ யோசிக்கிறீங்க, யாருக்குங்க நம்பிக்கை இல்லையா புலன்களை கட்டுப்படுத்த முடியும்னு? சாத்தியமாகும் தான், சாத்தியமாகும். எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நல்லதை பண்ணணும், ஹரே கிருஷ்ணாவை சொல்லணும், அமைதியா இருக்கணும், அஷ்டகம் படிக்கணும், சாந்தமா இருக்கணும், அவ்வளவுதான். வேற யாராவது? நான் சொல்லட்டுமா பிரபு? சொல்லுங்க மாதாஜி. புலன்களை வந்து திருப்பி விடலாம் பிரபு. எல்லா புலன்களையும் கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறது, கிருஷ்ணருக்கு சேவை செய்வது, இப்படி நம்ம புலன்கள் எல்லாம் அவரோட இதுல டைரக்ஷன்ல திருப்பி விட்டுட்டோம்னா நாம ஈஸியா அதை கட்டுப்படுத்தலாம். ஹரே கிருஷ்ணா, சூப்பரா சொல்லிட்டீங்க. வெரி குட். இதுதான் வந்து புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறை. புலன்களை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை வந்து ஒரு அடக்கி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியான விதம் இல்லை. அதை வந்து டைவர்ட் பண்ணணும், அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் வந்து கிருஷ்ண பக்தி செயல். குட். இந்த காலத்திற்கு ஏற்ற தியான அமைப்பு எது? ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான் பிரபு. எஸ், வெரி குட். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம கேவலம் எஸ். ஒருவன் தியானத்தின் உன்னதமான நிலையை எப்படி அடைய முடியும்? ஹரே கிருஷ்ணா தான், ஹரே கிருஷ்ணா தான் இருக்குது. சரண அடைங்க, அவ்வளவுதான். Under the practice பிரபு, with a good guidance and சாது சங்கா, அப்படி எல்லாம் இருந்தாதான் நம்மளால அந்த தியானத்தை ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும் பிரபு. வேற யாராவது? பேசிக்கலா கீப் கிருஷ்ணா இன் த சென்டர். அதை நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வந்துட்டாலே எல்லாமே வெற்றி தான் பிரபு, என்னை பொறுத்தவரையிலும். ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். அப்ப வழி நடத்தணும். அவங்க சொல்ற வழியில நம்ம போகணும். ஆமா, எஸ், வெரி குட். அதாவது குருவை தேர்ந்தெடுக்கிறதுல குரு கிட்ட சரணடைகிறது. ஆமா, எஸ், வெரி குட். குரு கிட்ட வந்து சரணடைந்து அந்த குருவுடைய வழிகாட்டுதல் படி நம்ம பயிற்சி செய்யும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுல உன்னதமான நிலை அடைய முடியும். ஆமா.
எஸ், வெரி குட், தேங்க்யூ. பக்தி யோகா, புனித நாம ஜபம். ம், நாவில் நீங்கள் உணர்ந்து கொண்டதை பகிர்ந்து கொள்ளவும். இது உங்களுக்கு எப்படி உதவியது? ம், அஷ்டாங்க யோகம், அது நீங்க பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. பட் இப்போ வந்து பக்தி யோகம் அப்படிங்கிறது நீங்க பண்றீங்க. இந்த பக்தி யோகத்துல நம்ம ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் ஜபம் பண்றோம். அது உங்களுக்கு எப்படி வந்து உதவியது அதை வந்து சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இருக்குதுமா. சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. ஆம், ஆஹ், ஹரே கிருஷ்ணா. சரி. ஆம், ஹரே கிருஷ்ணா சொல்லுறோம், நிறைய சொல்லுறோம். அப்புறம் வந்து பொறுமையா இருக்குன்னு கத்தக்கூடாது. பொறுமையா என்ன செய்யறாங்கன்னு சொல்லணும். கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா இருக்காங்கல்ல, அதனால தைரியமா ஃபேஸ் பண்றேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்றதுனால உங்களுக்கு தைரியம் வந்திருக்கு. ஆமா 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 ஆமா. சூப்பர், குட். வேற யாராவது எப்படி உங்களுக்கு இது உதவி இருக்கு? எந்த விதத்துல உதவி இருக்கு? இப்ப இப்ப ஆசையெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு பிரபு. சின்ன சின்ன ஏன்? ஆசையெல்லாம் மாறிடுச்சு. முந்தி சின்ன ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கணும், அப்படி சின்ன சின்ன ஆசையா இருந்தது. இப்போ வந்து ஓ அந்த அஷ்டகத்தை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், இந்த புக்கை வாசிக்கணும், அப்படி போகுது பிரபு. ஆஹா. ஹரே கிருஷ்ணா. ஆசை வந்து வேற லெவல், வேற டைப் ஆஃப் ஆசையே இருக்கு பிரபு. ஆனா வேற லைக் கிருஷ்ணர் அந்த ஆசையா ஆயிடுச்சு. நிறைய இவங்க சொன்ன கத்துக்கணும், நிறைய கேட்கணும், இந்த குரூப்ல இருக்கணும். என்ன டைம் முன்னாடி எல்லாம் நீங்க நான் சொல்லிட்டு விட்ட இதே டைம்ல நான் முன்னாடி போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா நான் ஏதாவது பண்ணிட்டு ஊர்ல பேசிட்டு ஏதாவது லைக்கணும் அந்த மாதிரி. ஆனா இந்த டைம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வாட் எவர் 1.5 hours 2 hours ஒர்த்தா பண்ணி லைக் இந்த அசோசியேஷன்ல இருக்கிறதுலாம் ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு கிருஷ்ணனோட போறோம், அந்த டிஃப்ரெண்ட் பாத்ல போறோம்ட்டு தெரியுது பிரபுஜி. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து இதா இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி கோவம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மத்தவங்க கிட்ட பேசுற இந்த வே ஆஃப் டாக் இருக்கு ரேட், இல்ல மத்தவங்களை பத்தி இத யூஸ்வலி இந்த தேர்ட் பர்சனை பத்தி பேசாம ரைட், நம்ம 2 பேர் பேசுறோம்னா இதோட பேசி இந்த லெவல்ல நிறுத்திக்கணும். அண்ட் பேசுறது கிருஷ்ண பத்தி, ஓ நான் இந்த கிளாஸ்ல அதை கேட்டேன் இதை கேட்டேன் ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ல நிறுத்தணும். மத்த தேர்ட் பர்சனை பத்தி நோ காசிப், அவ பண்ணிட்டா இவ பண்ணிட்டா அந்த மாதிரி எந்த ஒரு டாக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு பிரபுஜி ஆஃப்டர் இந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா. அண்ட் மோரோவர் பிரபு ரொம்ப டைம் கான்சியஸ் ஆயிடுது பிரபு எனக்கு. காலையில எழுந்துட்டு சீக்கிரம் குளிச்சிடணும், சீக்கிரத்துல கல்லா வச்சு கடகடன்னு ஆர்த்தி எல்லாம் முடிச்சு சாண்டிங் பண்ணணும். இப்ப கிளாஸ் வந்துடும் காலையில, அதுல அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும், கொஞ்சமாவது கேட்கணும். அதுக்கப்புறம் இத்தனை நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இப்போ இந்த நேரத்துக்குள்ள நம்ம சமைச்சு முடிச்சு ஆஃபர் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு கரெக்டா அப்படி வந்துட்டே இருக்கு பிரபு. ஐ டோன்ட் நோ, எனக்கு அப்படி தோன்றது. நீங்க முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொன்ன மாதிரி கூட பிரபுஜி அதே 24 hours தான் இருக்கு இப்போ. பட் அது நல்ல பாயிண்ட் நீங்க சொன்ன, நாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன் அந்த பாயிண்ட். அதே 24 hours இப்ப எனக்கு 2 hours இல்ல 2.5 hours கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஹவர்ஸ் இதுல போறதுன்னும் போது ரொம்ப ஒரு நிஜமாவே ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு இது இருக்கு பிரபுஜி இந்த இதுல வந்ததுக்கு அப்புறமா. எனக்கு என்னோட பர்சனல் திங் ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா பிரபுஜி, அதே வேர்டு தான் கரெக்ட். நான் யூஸ்வலி அந்த வேர்டு எல்லாத்தையும் சொல்லுவேன், மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்போம். அது வந்து இதுதான் உண்மையான மெடிக்கல் மிராக்கிள் பிரபு. அந்த டிவி பாக்குறதுன்றதே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுது பிரபு. நோ மோர் டிவி வாட்சிங். ஆமா, எனக்கும் தான். எங்க வீட்டுல டிவியே கிடையாது பிரபு. நீங்க நம்பினா நம்புங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அகைன் பிரபுஜி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கத்துக்க வர இந்த டிவோஷனல் இதுல இல்லாம இப்ப இந்த ஜூம் கால் எப்படி இதெல்லாம் முன்னாடி தெரியவே தெரியாது. ஓகே, மியூட் பண்றது, அன்மியூட் பண்றது, பேசுறது, ஈவன் அதெல்லாம் கூட தெரியாம இருந்தது. இன்னவே இந்த டெக்னாலஜி சொல்லி நிறைய இதுல வந்து அப்புறம் கத்துனேன் பிரபுஜி நான். அதனால அதெல்லாமே எனக்கு ஒரு பெரிய இது ஸ்கிரீன் ஷேர் பண்றது அதெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சிருந்தேன். இப்ப இதெல்லாம் வந்து இங்க கத்துங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிருஷ்ணா கொடுத்து எனக்கு அதையும் எனக்கு அந்த இதையும் கொடுத்துருக்காரு பிரபுஜியா. ரொம்ப திருப்தி, ரொம்ப இதா இருக்கு. பாருங்க, கிருஷ்ண பக்திக்கு வந்து கிருஷ்ணர் உங்களை வந்து சயின்டிஸ்ட் ஆக்கிட்டாரு பாருங்க.
நிறைய ம். விஷயம் பிரபுஜி, உண்மையா அவ்வளோ நிறைய, இதெல்லாம் பெரிய விஷயம் நான் நினைச்சிருந்தேன் முன்னாடி எல்லாம். ஆமா, மாதாஜி சொல்ற மாதிரி டெக்னாலஜிக்கலா வி ஜஸ்ட் இம்ப்ரூவ்ட் a bit more. இம்ப்ரூவ்ட், ஐ நோ. அதுவே எனக்கு ஒரு பெரிய இது. அந்த ஷேர், ஏதோ ஒரு வீடியோ பாக்குறேன்னு வச்சுக்கோங்க பிரபுஜி, யூடியூப்ல அந்த உடனே ஷேர் பண்றது, ரைட், அந்த மாதிரி பண்றது, அதெல்லாம் கூட இதெல்லாம் முன்னாடி உண்மையே தெரியாம இருந்தது. பட் இப்ப அதெல்லாம் பண்ணும் போது ஒரு நல்லா இருக்கு. லைக் ஏதோ நல்லதும் பண்ற மாதிரி இருக்கு, கத்துன மாதிரியே இருக்கு. சோ மெனி திங்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. வெரி நைஸ். Please bless us, Prabhu. We have to continue this technology to use only towards to Krishna conscious, not to any other things. ஹரே கிருஷ்ணா. Hare இப்படியெல்லாம் Krishna. மனசு ஈஸியா அஃபெக்ட் ஆகும் பிரபு. இப்ப எல்லாம் ஆறது இல்ல. யோகி ஆயிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா யோகி ஆமா ஆகிட்டோம். ஆமா. சரி, இந்த மாதிரி யோகிகளுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். பிரபுஜி, பிரபு பிரபுஜி என்ன பண்றீங்க நீங்க? ரொம்ப தன்னடக்கம். ஐ நோ, ஐ நோ. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் கிருஷ்ணர் வந்து என்னை கிளாஸ் எடுக்க விடல. நீ வந்து அவங்களுக்கு என்ன கிளாஸ் எடுக்க போற அப்படின்னு சொல்லி. நோ ப்ராப்ளம். பிரபு போன வாரம் ரொம்ப ஏமாந்து போயிட்டோம் பிரபு. ஆமா. ஏமாந்து போனீங்களா, சந்தோஷமா இருந்தீங்களா? நல்ல வேலை கிளாஸ் இல்ல பிரபு, இல்ல. நீங்க வேற ஹோம்ஒர்க் வேற செஞ்சு வச்சிடுறோம். நீங்க வரலாம்னு ஆமா சொன்ன உடனே இதுவும் அது ஆயிடுச்சு. ஆமா, அது ஒரு ரொம்ப டஃப் டைம் பிரபு. இந்த அவர்ஸை எப்படி எதுல கிருஷ்ண கான்சியஸ்க்கு செலவு பண்றது அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் ஆமா லெக்சர் ஆமா. கேட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணா புக் எல்லாம் படிச்சு அந்த டைம் அப்படியே முள்ள ஒப்பேத்திட்டேனா. சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த டாபிக்ல இருந்து? பிரபு, எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தாங்க பிரபு. எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. நம்ம பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் 3வது கேண்டோல வந்து அப்போ தேவஊதி வந்து இந்த அஷ்டாங்க யோகா தானே பிரபு பண்ணினாங்க? அஷ்டாங்க யோகா பண்ணாங்களான்னு கேக்குறீங்க? ம் இல்ல, ஏன்னா ம் கபிலர் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகம் வந்து கரெக்ட்னு சொல்லி கன்க்ளூஷனா வந்து முடிப்பார். ஓகே ஓகே. ஸோ சாங்கிய யோகம் அப்படின்னு வந்து பொதுவா அதை வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா சாங்கிய யோகம் 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு வந்து நாத்திக கொள்கை, இன்னொன்னு வந்து ஆஸ்திக கொள்கை. ஓகே. இங்க கபிலர் தன்னுடைய தாய்க்கு சொன்னது சாங்கிய யோகம் தான். ஆனா அது வந்து ஆஸ்திக முறைப்படி, அதாவது பகவான மையமா வச்சு பண்ணக்கூடிய ஒரு யோக முறை அது. ஓகே. ஸோ அல்டிமேட்டா அது வந்து பக்தி தொண்டு தான். ஓகே. ஆனாலும் வந்து தேவஊதி இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணினாங்க தானே பிரபு, இந்த 8 நியமாவையும்? இல்ல இல்ல, அது சாங்கிய யோகம் அப்படிங்கிறது வேற, இது அஷ்டாங்க யோகம் வேற. வேற. ஓகே. சாங்கிய யோகம், சாங்கியம் அப்படின்னு சொன்னா கவுண்டிங். அது வந்து இந்த ஜட வஸ்துக்கள் எல்லாம் வந்து அதோடைய மூலத்தை ஆராய்ந்து பண்ணக்கூடிய ஒரு யோகம். ஓகே. அது ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு ப்ராசஸ் அது. அந்த மாதிரி ஒன்ன வந்து சொல்லி அதுக்குள்ளேயும் பகவானை எப்படி பார்க்கிறது, அதுக்குள்ள எப்படி பக்தி பண்றதுங்கிறத கபிலர் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஓகே ஓகே பிரபு, இப்ப புரியுது. ஏன்னா நான் கம்ப்ளீட்டா முடிக்கல பிரபு, அதுக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருக்கு. 25th சாப்டர்ல வந்து இருந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்க வந்து எப்படி அங்க பக்தி தொண்டை பத்தி சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிரபு, ஒன் மோர் கொஸ்டின். இப்ப பிரம்மா வந்து எல்லாரையும் படைக்கிறாரு, கடைசியா மனுவை படைக்கும் போதுதான் அவருக்கு வந்து தெரியுதா பிரபு, பூமி வந்து இல்லையே, இப்போ இவங்க போய் எங்க வாசம் பண்ணுவாங்கன்னு. அப்புறம்தான் பூமி மாதா வெளியில வராங்களா, இல்ல அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்களா? அதாவது இது எப்படின்னா, இப்போ ஒரு பணக்காரர் வந்து பல ஊர்ல வந்து அவருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் இருக்கிறது ஒரு இடத்துல தானே இருப்பாரு. அப்போ வேற எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை யாரோ ஒருத்தன் வந்து என்ன பண்ணிடுறான், அவன் பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான்.
ம். அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கிறது இவருக்கு தெரியுமா? தெரியாது. இவர் பாட்டுக்கு எனக்கு அங்க ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அந்த ம். ஊருக்கு பார்க்கும்போது தான் தெரியும் அது அவருடைய ம். ப்ராப்பர்ட்டி அவருடைய பேர்லயே இருக்கா இல்ல வேற எவனும் வந்து அவன் பேர்ல எடுத்துட்டானான்னு. ம். அது மாதிரி பிரம்மா வந்து என்ன பண்ணாரு, 14 ம். லோகத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து சிருஷ்டி பண்ணாரு. பண்ணிட்டு அவர் இப்ப சத்தியலோகத்துல தானே இருக்கிறாரு. ஆமா. அவர் சத்தியலோகத்துல இருந்துகிட்டே பிரஜாபதிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி நீங்க ஒரு ஒரு லோகமா போய் நீங்க இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க, ஜன உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. ம். அந்த மாதிரி வந்து மனுவை சிருஷ்டி பண்ணி நீ பூலோகம் போ, அங்க வந்து மனிதர்களுடைய உற்பத்தி பண்ணு அனுப்புறாரு. ஸோ அப்போ ம். மனு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க பூமி வந்து இல்லாம இருக்கு. ஓ, ஓகே. ஏன்னா அது படிக்கிச்சே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. பிரம்மா வந்து எல்லாரையும் படைச்சிட்டாரு. கடைசியில மனுவை சிருஷ்டி பண்ணும்போது ஏன் அப்ப மட்டும் நினைக்கிறாரு பூமி இல்லைன்னு? அப்ப எப்படி இது? அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாயிட்டு கன்ஃபியூஷன் ஆயிட்டு அந்த இடம் படிக்கிறச்சே. ஓகே, மனுவை ஓகே. சிருஷ்டி பண்ணி நீங்க பூலோகம் போங்க, ஏன்னா அவர் நான் ம். சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கிறேன் இல்லையா, அங்க இருக்கும், நீ அங்க போய் வந்து நீ பண்ணுன்னு அனுப்புறாரு. ஓகே. அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது பூமி இல்லை அப்படின்னு. ம். அதுக்கப்புறமா அவங்க அதுக்கப்புறம் பிரம்மா தான் வராக அவதாரத்துல பகவான் வந்து பூமாதேவி வெளில கொண்டு வர. அதுக்கப்புறம் மனு ஓகே. வந்து பிரம்மாவை கூப்பிடுறாரு. ஓ. கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வீடு கொடுத்தேன்னு சொன்னீங்களே, வீடு எங்க இருக்கு, வீடை காணோம்னு கேக்குறாரு. ம். அதுக்கப்புறமா தான் பிரம்மாக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஓகே, ஓகே. புரியுது பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் படிச்சிருச்சு. இது என்ன இது கோ ரிலேட்டடாவே இல்லையே அப்படின்னு. இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ரிலேட்டடா தான் இருக்கும். நமக்கு கரெக்டா அதான் பிரபு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லெஸ் ஆயிடுது, புரிஞ்சுக்க முடியல. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கு அப்புறம் வெல் அண்டர்ஸ்டாண்ட் பிரபு. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. அப்ப இந்த சாரி பிரபு, நான் ரொம்ப பிரபு கொஸ்டின் கேட்டுட்டேன். கேளுங்க. பிரபு கொஸ்டின் அப்ப கேளுங்க, இந்த அது கேளுங்க. பூமி பிரபு ம். இந்த பூமின்னு சொல்ற வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குடி போனாங்க மனுக்கள் தானே பிரபு? கரெக்ட். தேங்க்யூ பிரபு. ஏன்னா அதுக்கு அவங்க தான் வர்றாங்க, வரும்போதே பூமியே இல்லையே. பிரபு இதே ப்ராசஸ் தான் எல்லா யுகத்திலயும் நடக்குமா பிரபு? கண்டினியூஸா அப்படியே ரீசைக்கிள் மாதிரியே வருமா, இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா எல்லா யுகத்துலன்னா உங்க கேள்வி கொஞ்சம் கிளியரா இல்லை. பிரபுஜி? உங்க கேள்வி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல இப்ப நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா பிரபு, பகவானுடைய இன்கார்னேஷன், வராக அவதாரம், கல்கி அவதாரம். இப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இட் கோ பேக் டு சத்தியயுகம், திரேதா யுகம், அப்படியா பிரபு? யா. ஸோ இது 4 யுகம், இது ஒரு சைக்கிள். இது முடிஞ்ச உடனே ரிப்பீட்டா இப்படியே இது நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஓகே. அப்போ அப்பதான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதுல வர்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பலிமகா சக்கரவர்த்தி வந்து அடுத்த இதுல இந்திரனா வருவாருன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா பிரபு? அதாவது ம். சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு யுகத்துல நடக்கும். ஓகே. சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு சதுர்யுகத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஓகே, ஓகே. இன்னும் சில விஷயங்கள் வந்து ஒரு மன்வந்திரத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஒரு மன்வந்திரம் அப்படிங்கிறது வந்து 71 சதுர்யுகம். அதுதான் ஒரு மனுவுடைய லைஃப் ஸ்பேன், ஆயுள் காலம். ஸோ அந்த 71 சதுரயுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு தாள் வருவார், இன்னொரு மனு வருவார். அந்த மாதிரி வந்து பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனு வருவாங்க. ஒரு நாள்ல அப்படின்னா பகல் 12 மணி நேரத்துல. ஓகே. அதே மாதிரி வந்து பிரம்மாக்கு இரவு 12 மணி நேரம் இருக்கு. ஆனா இரவு 12 மணி நேரத்துல சிருஷ்டி எதுவும் இருக்காது. பிரளயம் வந்துடும், அவர் வந்து தூங்க போயிடுவார். அதுக்கு அடுத்த நாள் திரும்ப அவர் வந்து இதே மாதிரியே வந்து சிருஷ்டியை ஸ்டார்ட் பண்ணுவார். இப்படி அவருக்கு இது மாதிரி வந்து 100 வருடம் ஆயுள் காலம் அவருக்கு இருக்கு. பிரம்மாக்கு. எஸ். ஓகே பிரபுஜி, இது மேபி ஒரு சிலி கொஸ்டினா இருக்கலாம் பிரபுஜி. இது என்னன்னா, எனக்கு இது ஆல்வேஸ் ஒரு மைண்ட்ல பின்னாடி எப்பவுமே ஒரு கேள்வியா இருக்கு.
இப்போ என்னோட கர்மாவால நான் திருப்பி திருப்பி வரேன் போறேன் பிரபுஜி. இப்ப இந்த அனிகிலேஷன் பண்ணும் போது எல்லாருமே போயிடுறோம், ரைட்? சோ திரும்பி ம். வரும்போது என்னோட கர்மா திரும்பி எங்கேயாவது திரும்பி வருமா, இல்ல அதோட போயிடுமா, இல்ல எப்படி பிரபுஜி? நான் வேற சப்போஸ் நான் திரும்பியும் இந்த யுகத்துல கலியுகத்துல தான் வந்து பிறப்போமா இந்த என்னோட ஆத்மா, லைக் எப்படி பிரபுஜி அந்த? ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜ்ல நான் அவர்கிட்ட போக மாட்டேன், பிகாஸ் அவ்வளவு பண்ணிருப்பேன் என்னோட கர்மாஸ். பட் இந்த அனிகிலேஷன் போகும்போது எல்லாமே போயிடும், திரும்பி அது எப்படி வரும் பிரபுஜி? இப்ப நானே அனிகிலேஷன் அந்த இடத்துல போயிட்டு திரும்பி எங்க இருந்து வரும் அது? என்னோட ஒருத்தர் செய்யற பாவம் புண்ணியம் எங்க வந்து ஸ்டாப் ஆகி திரும்பி ஸ்டார்ட் ஆகுமா, எப்படி பிரபுஜி அது? வெரி குட், நல்ல கேள்வி கேட்டீங்க. அனிகலேஷன் ஆனப்போ அப்படியே நம்ம கர்மா எல்லாம் முடிஞ்சிருமா? முடிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும், ஆனா முடிய மாட்டேங்குது. இல்ல அது இல்ல, இது எப்படி நான் அது யார்கிட்ட சொல்லணும்னா கூட, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யார்கிட்ட பேசினா அவங்க இந்த கர்மானாலே ஒரு ஏதோ ஆட்வர்ட் மாதிரி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க பிரபுஜி. அப்படின்னா ரெண்டாவது பர்த் இருக்குன்னா அதையும் சுத்தமா நம்ப மாட்டேங்கிறாங்க. சோ நான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது நானும் புரிஞ்சுக்கணும். நானும் பெரிய படக்கறல, பட் நானும் கொஞ்சம் இது புரிஞ்சுக்கணும் பிரபுஜி. இது கர்மா அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்குது. அவங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாட்டினாலும் அவங்களே வந்து எவ்ரிடே அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு இப்போ கர்ம வினை அப்படிங்கிறது வந்து எப்போ வரைக்கும் இருக்கும்? இந்த அனிகிலேஷன் அப்போ நமக்கு வந்துட்டு இந்த கர்ம வினை என்ன ஆகுது, திரும்ப வந்து ஒரு கிரியேஷன் அப்போ என்ன நடக்குது, அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம செய்யக்கூடிய இந்த எல்லா செயல்களுமே வந்து பிரம்மா கிட்ட வந்துட்டு ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்கும். பிரம்மாவுடைய அந்த ஒரு நாள்ல 12 மணி நேரம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும், கம்ப்ளீட்டான ஒரு பிரளயம் வந்து இந்த மொத்த 14 லோகமும் வந்து என்ன ஆயிரும், அதுல வந்து அழிஞ்சிரும். எல்லா ஜீவராசிகளுமே வந்து அழிஞ்சிருவாங்க. அந்த ஜீவாத்மாக்கள் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பிரம்மாவுடைய தேகத்துல போய் ஐக்கியமாயிருவாங்க. ஜீவாத்மாக்கள் எல்லாம் அந்த பிரம்மா என்ன பண்ணுவாரு, தூங்கக்கூடிய அந்த நேரத்துல அவர் வந்து கர்ப்பதகசாயி விஷ்ணு அவருடைய தேகத்துக்குள்ள அவர் வந்து ஐக்கியமாயிருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஜீவாத்மா அதோடைய கர்ம வினை இது எல்லாமே வந்து என்ன இருக்கும், பிரம்மாக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். திரும்ப அடுத்த நாள் பிரம்மா வந்து எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவாரு, திரும்பியும் அந்த தாமரை தண்டுல அவர் மேல வருவாரு. வந்து அதுக்கப்புறமா எப்படி சிருஷ்டி பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து மெடிடேட் பண்ணிட்டு திரும்ப அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சிருஷ்டிய ஆரம்பிப்பார். அப்படி அவர் சிருஷ்டிய ஆரம்பிக்கிற சமயத்துல அந்த பிரளய காலத்துல அந்த ஜீவாத்மாவுடைய ஒரு கர்ம கணக்கு என்னவா இருந்துச்சோ அதன் பிரகாரம் வந்து என்ன பண்ணுவாரு, அந்தந்த ஜீவாத்மாக்களை திரும்ப வந்து சிருஷ்டி பண்ணுவார். இதுல சில ஜீவாத்மாக்கள் வந்து சத்தியுகத்துல வந்து பிறக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ளவங்க எல்லாம் வந்து என்னவாங்க, சத்தியுகத்துல பிறப்பாங்க. அப்புறமா திரேதா யுகத்துல தான் பிறக்கணும்ன்ற கர்மா இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, திரேதா யுகத்துல வருவாங்க. கலியுகத்துல தான் வரக்கூடிய தகுதி இருக்கக்கூடியவங்க என்ன ஆவாங்க, கலியுகத்துல வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த 4 யுகத்திலையும் திரும்பவும் கர்மா செஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த சதுரிகம்னு என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த பிரம்மாவுடைய அந்த பகல் 12 மணி நேரம் அந்த நாள் முழுக்க வரக்கூடிய 1000 சதுரிகங்கள்ல என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குள்ளுக்குள்ள யாராவது வந்து பகவானுக்கு பக்தி பண்ணி அவங்க கர்மாவை எல்லாம் வந்து நலிஃபை பண்ணி அவங்க பகவானை அடைஞ்சிட்டாங்கன்னா ஓகே, அவங்க திரும்ப உள்ள வர வேண்டியதில்லை. இல்லை அப்படின்னு சொன்னா இது இப்படி கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் உள்ள வரமாட்டாங்கன்னா ஓகே விஜய். சப்போஸ் எல்லாமே ஒரு நல்லா கர்மாலாம் இல்லைன்னா அவங்க வந்து அப்ப பிரம்மாக்குள்ள போக மாட்டாங்களா? அந்த அனிகிலேஷன் மோட டைரக்டா கிருஷ்ணா கிட்ட போயிருவாங்களா? எஸ் எஸ், அவங்க வந்து இந்த பௌதிக பிரபஞ்சத்தை தாண்டி கிருஷ்ணா கிட்ட போயிருவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி போயிடுச்சா? இல்லைன்னா மத்தபடி எல்லாருமே போவாங்க. லைக் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பிரபுஜி. சோ இப்ப என்னோட ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா நான் வந்து ராமோதரம் எடுக்க அந்த அந்த சத்தியம் திரேதா யுகம், ரைட்? திரேதா யுகத்துல நான் அந்த மக்கள்ல ஒருத்தரா கூட பிறக்க சான்ஸ் இருக்கு பிரபுஜி, ரைட்? ஐ அம் ஜஸ்ட் சேயிங் அந்த மாதிரி இருக்குமான்னு கேக்குறேன் அந்த ஆத்மா, ரைட்? எஸ் எஸ், அந்த ஜனங்கள் இருப்பாங்க, ரைட்? அந்த திரேகா ராமரோட அந்த ஜனங்கள்ல ஒருத்தரா பிறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இஃப் ஐ டூ கைண்ட் ஆஃப். அப்படி இல்ல நான் எல்லாமே ஒரு இந்த என்ன கிட்ட இருக்க ஆத்மா எல்லாமே நல்லா பண்ணிச்சுன்னா நான் பிரம்மா அனிகிலேஷனுக்குள்ளேயே போக மாட்டேன். ஐ டைரக்ட்லி கோ டு கிருஷ்ணா. எஸ். ஓகே, தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா.
So, பிரபு அப்போ பிரம்மா வந்து 12 hours நைட்டு தூங்கும் பொழுதுதான் இந்த பிரளயமே நடக்கிறது இல்லையா பிரபு? ஆமா. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன்ஸ் ஹி காட் அப் தென் மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு அகைன் ஹி ஸ்டார்டட் த ப்ராக்னி. எப்படி சிருஷ்டி பண்றது எல்லாம் அப்படி பண்ணுவார். எஸ். ஓகே, தேங்க்யூ பிரம்ம பிரபு. முகூர்த்தம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன் ஆ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா அந்த பிரம்மாவே வந்து தியானம் பண்ண நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். ஓகே ஓகே. அவரு அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு அவரு வந்து தியானம் பண்ணி எப்படி நான் அடுத்து சிருஷ்டி பண்றதுன்னு பகவானை தியானம் பண்ணாரு. அதனாலதான் அது பிரம்ம முகூர்த்தம். அதனாலதான் அந்த நேரத்துல வந்து பகவானை தியானம் பண்றதுங்கிறது நல்லது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சூப்பர் ஓ, பிரபுஜி. அதுதான் இப்போ சொல்றது. எல்லாருமே வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து I know. சீக்கிரமா இது பண்ணு, உனக்கு இது கிடைச்சிடும் அது கிடைச்சிடும். அந்த மாதிரி காலையில நான் என் பசங்களை சொல்லுவேன், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து படிங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா வரும். ஆனா ஒரு காலத்துல இப்ப இல்ல பிரபு. இப்பதான் எனக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு கோரிலேட்டடா இந்த மாதிரி நம்ம பௌதிகத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஓ, ரொம்ப நல்லா சொன்னீங்க பிரபு. தேங்க்யூ பிரபுஜி. ஏன்னா அதை ஆரம்பிச்சது பிரம்மா தான். அதனால ஓ, வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? எனி கொஸ்டின் கமெண்ட்ஸ்? பிரபு அப்புறம் இந்த இதே பாகவதத்துல தேர்ட் கண்டோல வந்து சொல்றாளே பிரபு, அதாவது ஒரு டிமானிக் இந்த ஜெனரேஷன் வரும்பொழுது ஒரு பிரளயம் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி தானே பிரபு இரண்ய கஷிப்பும் இரண்யாட்சனும் பிறக்கறச்சே வந்து அந்த மேகம் எல்லாம் இதாயிடுத்து. தேவ ஐ மீன் திதிக்கே வந்து பிளட் எல்லாம் வந்துடுது பிரஸ்ட்டுக்கு மில்க்குக்கு பதில். ரொம்ப தேவெல்லாம் போய் ரொம்ப அழுதா இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்ட்டு. அப்ப இப்பவும் அது இருக்கா பிரபு? எது? இந்த மாதிரி ஒரு ஒரு கெட்ட சக்தி உள்ள டிமானிக் சக்தி உள்ளவங்க பிறக்கறச்சே இப்பயும் அந்த பிரளயம் எல்லாம் அப்ப நடக்கும்போது அப்ப அவங்க பிறக்கிறான்னு அர்த்தமா பிரபு? இப்ப நம்ம கண்டிப்பா. சொல்றோம், நம்ம ஜப்பான்ல வந்து இப்போ எர்த்குவேக் வந்துடுது, ஃப்ளட் வந்துடுது அப்படின்னா, அப்போ ஜப்பான்ல வந்து யாராவது அந்த மாதிரி ஒரு டிமானிக் சோல் பிறந்துடுதா? அதனாலதான் அப்படி இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில ஏதாவது ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்றது கிடையாது. பிறக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்குங்கிறதுனால. சொச்சோ, பகவானே. இல்ல நான் அதனாலதான் இது இல்ல நான் அதை படிக்கிறச்சே நினைச்சிட்டேன். அப்பவே இரண்யாக்ஷன் இரண்யகசிபம் பிறக்கறச்சே இப்படி ஆயிடுச்சு. இப்போ டெய்லி இப்படி நடக்கிறச்சே அப்ப என்ன நமக்கு டெய்லியே இப்படி இருக்கா இந்த லைஃப் அப்படின்னு. நம்மளே பிறக்கிறது வச்சிருந்தோம்னா எல்லாம் அடக்கமா பண்ணிக்கிறோம். மாதாஜி என்ன சொன்னீங்க? நம்மளே ஒரு சில நேரம் வந்து இந்த 3 குணங்கள்ல ஆட் பண்றோம்ல, அப்ப நம்மளே எல்லா குணங்களும் இருக்குது நம்மகிட்டயே. ஆமாமா, நம்ம கிட்ட இருக்கு. நம்ம அதுக்கு பிறந்துட்டோம், நம்ம கிட்ட தனியா ஒரு இருக்கு. அடக்கம் வரணுமா? இல்ல இப்போ இந்த மாதிரி கெலாமிட்டிஸ் நடக்கும்போது அப்போ ஒரு அரக்கனும் பிறக்கிறான்னு அர்த்தமா? ஏன்னா இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் படிக்கிறச்சே. என்ன இது இப்படி எல்லாம் எழுதியிருக்காளே பாகவம் புராணத்துல, யாரும் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. அப்ப நேத்திக்கு நான் ஜப்பான்ல இந்த மாதிரி நடந்த உடனே நானே நினைச்சிட்டேன், அச்சச்சோ நம்ம முந்தா நாள் தான் இதை பத்தி படிச்சோம், இப்ப இப்படி நடக்கிறதே. உலகம் ஒவ்வொரு நாளும் அழிவை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கு. என்னைக்கு வந்து உலகப்போர் வரும்னு தெரியாத மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். அந்த ஒரு பயத்துல தானே இருக்கிறோம் இப்போ. ஆமாங்க பிரபு, தட் இஸ் 100% ட்ரூ பிரபு, வெரி அக்செப்டபிள் தான். ஸோ தென் ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த மாதிரி நிறைய அசுரர்கள் இருக்கிறதுனாலதான் அப்படி ஒரு நிலைமை சோ பிரம்மாவே கொஞ்சம் தயவு செய்து நீங்க சிருஷ்டி பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணாதீங்க இனிமேல். அதுக்கு என்ன பிரம்மா ஸ்துதி டெய்லி படிச்சா சரியாகுமா பிரபு? கொஞ்சமாவது ஒரு நல்லது நடக்குமா? அவர் என்ன மாதாஜி, பண்ணும்? பிரம்மாவை கேட்கறத நம்ம தானே பிரபுஜி பண்ணணும். பிரம்மா என்ன, அவர் ஒன்னும் பர்சனலா நம்ம மேல அவருக்கு கோவம் எல்லாம் இல்லையா? ரைட், என்ன சொல்றீங்க? சோ வாட் வி டூ அதுக்கேத்த மாதிரி தானே வருது, ரைட்? அதனால இல்ல நம்ம தான் அத நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம I பிரம்மா know. கிட்ட பிரார்த்தனை பண்ணனா நம்ம நல்லது பண்ணினா ஆஹ் அதுதான் வரும் ஆப்வியஸ்லி, ரைட்? சோ அதுக்குதான் கேக்குறேன். இந்த பிரம்மா ஸ்துதின்னு ஒண்ணு இருக்கே, அது டெய்லி கொஞ்சம் ஒரு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து படிக்கலாம்.
எனக்கு எப்பவுமே அந்த ஒரு இதுதான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா பிரபுஜி, ரைட்? ஸோ அதனால அதுதான் நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறது முக்கால்வாசி. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ரைட், அதை பண்ணின்னு போனா ஓகேவா இருக்கும்ட்டு பிரபுஜி. இல்ல அது கரெக்ட் மாதாஜி. இப்ப நம்ம கிளாஸ்ல கூட அதான் பார்த்தோம், எது வந்தாலும் சமநிலையில இருக்கணும் நம்ம அதுதான். அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த மைண்ட கண்ட்ரோல் பண்றதும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் இல்லையா? அததான் பயிற்சி பண்ணணும், அததான் பண்ணணும். அதான் சொல்றேன், அதெல்லாம் பயிற்சி பண்ணினாலும் கூட எனக்கு இந்த பாகம் டேட் கண்ட்ரோல் படிச்சதும் ரொம்ப மனசுல நிறைய கொஸ்டின் வர ஆரம்பிச்சுடுது. பிரம்மாவே நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கே தெரியாதா இவாள படிச்சா இந்த கலியுகம் இப்படிதான் இருக்கும்னு, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கோ. தேங்க்யூ பிரபுஜி. அது யாருக்காவது ஏதாவது கேள்வி, எனி கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சதா, என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றது? ரொம்ப புரிஞ்சது பிரபு நீ கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணதுல. ஆனா இதை எப்படி டே டு டே லைஃப்ல கண்டினியூஸா வித்தவுட் ஃபெயில் நம்ம அப்ளை பண்ணணும். அதுவும் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார், அபியாசம் அப்புறமா வைராக்கியம், அந்த 2 நாளைக்கு எல்லாமே சாத்தியம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். ஸோ தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்றதுக்கான ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கணும். ஸோ அந்த 2 இருந்தா கண்டிப்பா எல்லாமே சாத்தியம். தேங்க்யூ வேற பிரபு. தேங்க்யூ பிரபு. ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கோம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நாமாமிர்தம் பிரச்சாரமே சாரம், நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, எனி கொஸ்டின் எதுவும் இல்லை? ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பை சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தேங்க்யூ. पंचाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंतकोटि वैष्णववृंद की जय, श्रीला प्रभुपाद की जय, तिरुमला गोविंदा प्रभु की जय. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.